was so excited, but then Hello everyone, welcome back to Football Pechu Sunday night Alaparaigal. இன்னைக்கு ஏகப்பட்ட புது மூஞ்சிகளை பாப்பீங்க. ஏன்னா நம்ம வடலண்டன் அருண் வந்து ஓடிட்டாப்ல. இது முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் தோக்கத்தான் போறோம், இவனுங்களை எல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு மனுஷன் ஓடிட்டாப்ல. ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக வி ஹாவ் விஸ்வா, நாஷனல் ஃபேன். சேம் மணிகண்டனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, இந்த டீம் எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளும் பேக் அடிச்சலாம்னு சொல்லிட்டு அவரு ஓடிட்டாப்ல. அதே மாதிரி வி ஹாவ் விஜய் ரெப்ரசென்டிங் மேன் யுனைடெட் திஸ் வீக். As usual, Rahul is back. முத்தமெல்லாம் தப்பான சைடு அதுவும். மேன்செஸ்டர் யுனைடெட்னாலே இப்படித்தான், வேற வழி இல்லப்பா. அது வந்து we have Rahul back this week after ஒரு break, and we have Prasanna from PB Talks. எல்லாத்துக்குமே தெரியும், check out his page as well. மக்களே வெல்கம். இந்த வாரம் இன்னும் ஒரு கேம் முடியவில்லை. போர்ன்மத் டாட்னம் கேம் போயிட்டு இருக்கு, இன்னும் 1 minute இருக்கு. பட் பெரிய பெரிய டாக்கிங் பாயிண்ட், ஃபுல்ஹாம் 2 ஆர்சனல் 1. டைட்டில் கண்டெண்டர்ஸ்க்கு என்னப்பா ஆச்சு இந்த சமயத்தில்? விஸ்வா சொல்லுங்க. So last 2 game weekவே since the Liverpool game வந்து எக்கச்சக்க issues in terms of the build up, in terms of how ball progression, everything. So Liverpool game அப்புறம் கொஞ்சம் Havertz, I mean last West Ham gameல வந்து due to the personal issues Havertz was not there. So அதை காம்பன்சேட் பண்றதுக்காக Trossard was suspended 5th yellow card. So Trossard வந்தது வந்து I personally had other player in mind. ஏன்னா ESR எமில் ஸ்மித் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் லேட் ரன்ஸ் இன்டு த பாக்ஸ், கொஞ்சம் பிசிக்கல் டைமென்ஷன் நம்ம மிஸ் பண்ணாம இருந்திருப்போம். பட் அங்க இஷ்யூ என்னன்னா, லெஃப்ட் விங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜின்சென்கோ flanked by Trossard and Martinelli. 3 பேர்ல ஹைட்டுங்கிற ஃபேக்டரே இல்லை, 3 பேருக்குமே ஹைட் கிடையாது. அண்ட் Trossard எல்சிஎம்மோ ஜின்சென்கோ லெஃப்ட் பேக்கோ ஆடுறப்போ டூவல்ஸ் வந்து இட் வாஸ் நாட் பீங் மேட்ச்ட் அட் ஆல். ஏன்னா வெஸ்ட் ஹாம்ல பார்த்தீங்கன்னா they got monsters in midfield. Paqueta height 6 foot, and அதுக்கப்புறம் போவன், though he's short but then intensity in tackles அதிகம் போவன் கிட்டையும். அண்ட் அவங்களோட அந்த எட்சன் அல்வரஸ் அண்ட் சூச்செக். ஸோ இந்த 4 பிசிக்கல் பிளேயர்ஸை வச்சுட்டு ஐ டோன்ட் நோ வாட் ஆர்டெட்டா வாஸ் திங்கிங் கோயிங் வித் Trossard and இதை காம்பன்சேட் பண்றதுக்காக வாட் ஆர்டெட்டா டிட் வாஸ் லைக் புல் பேக் ரைஸ் இன்டு அ ஸ்டோன்ஸ் ரோல், வேர் ரைஸ் வாஸ் வந்து சென்டர் பேக் அண்ட் சிடிஎம் ஷஃபல் பண்ணிட்டே இருந்தனால தெர் வாஸ் அந்த பில்டப்பே வந்து ஒரு 2-3 பில்டப்லேருந்து ஒரு 3-2 பில்டப்பா மாறி ஜின்சென்கோ வாஸ் ஆல்வேஸ் ஸ்லோ ஆன் த பால். அதாவது என்ன வேணா ஃபார் ஆல் இந்த மாதிரி லாஜிக் பேசறதுக்குலாம் நாங்க உங்களை கூப்பிடல. வழக்கமா மேட்ச்ல என்னாச்சு, டைட்டில் சேலஞ்சர்ஸ், டைட்டில் அடிக்க போறோம், ரைஸ் வந்துட்டான், இனிமேல் எங்களை பிடிக்கவே முடியாது, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கோம். அட நம்ம ஜீசஸ் ஜின்சென்கோலாம் R9 இதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் தாண்டவே முடியாதுப்பா எங்களா அப்படினீங்களே, என்னாச்சு? அதான் என் கேள்வி. அதாவது அந்த யானை எப்படி மலை அடிச்சுங்கிறது இப்பதான் தெரியுது போல. எந்த அளவுக்கு கீழே தான் 4th வரைக்கும் போயிட்டீங்க, அந்த அளவுக்கு கீழே போயிட்டீங்க. அதாவது இன்னைக்கு இந்த மேட்ச்ல அரை மணி நேரத்துல 4th, 1st, 2nd, 3rd எல்லா பொசிஷன்லயும் போயிட்டாச்சு. என்னதான் ஆச்சு? இன்னைக்கு ஃபுல்லா மேட்ச்ல என்ன ஆச்சு? அது வெஸ்ட் ஹாம் விடுங்க, ஃபுல்லா மேட்ச் எதுவுமே ஆகலையே, அதான பிரச்சனை. எதுவுமே ஆகல. அதாவது கம்போஸ்டா இருக்கிற பிளேயர்ஸ், ரைஸ் அவ்வளோ மிஸ்பிளேஸ் பாசஸ், சாலிபா அவ்வளோ எரர்ஸ், அது இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஓடேகார்ட் ஃபர்ஸ்ட் டச் வாஸ் புவர். சாக்காக்கு வந்து அவ்வளோ ஒரு 6 yard பாக்ஸ்லேருந்து பால் ஓவர் தி ஷோல்டர், யாருமே சுத்தி இல்லை, தூக்கி அடிச்சான். ஃபுல்லாம்லேருந்து எமிரேட்ஸ் வந்து பால் விழுது. அது எப்படி அங்கேருந்து அவ்வளோ அடிக்க முடியும்னே தெரியல. அது ஸ்டாஃபர்ட் பிட்ச்னு சொல்லலாம், ஏன்னா எமிரேட்ஸ் கொஞ்சம் தூரம், ஸ்டாஃபர்ட் பிட்ச் தான் பக்கத்துல, ஸ்டாஃபர்ட் பிட்ச்னு சொல்லலாம். ஆமா, நம்ம வேற நடுவுல பெருமை வேற இவருக்கு. ஆர்டெட்டா இருக்கீங்க, நான் சொன்னேங்க. இல்ல ஆர்டெட்டா பிரெண்டன் ராஜர்ஸ்ன்றானுங்க அடுத்து. டேய் அது இல்ல அந்த ஒரு கம்பேரிசன் படிச்சிருந்தனா we are looking for next Kloppனு போட்டுருந்தாங்க. ஸ்டேஜ் ஆர்டெட்டா செட் பண்ணிட்டா we are looking for next Kloppனு போட்டுருந்தாங்க. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா அது it seems to be true to some extent, though I'm a huge Arteta fan. I don't think the club will sack him. அந்த மாதிரி டாக்ஸ் இப்போதைக்கு வராது. பட் ஒரு we need a proven coach to take the
team to the next level. இப்ப ரீசெண்டா ஜோசே மொரினோ கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் EPL விஸ்வா நீங்க வழக்கமா அடி வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டேட்டா கம்ப்ளீட்லி அதுல எனக்கு இஷ்யூ இல்லை. எனக்கு இந்த கம்பேரிசன் ஏன் வருதுங்கிறத ஐ வாஸ் திங்கிங். ஏன்னா லிவர்பூலுமே வந்து தேவர் இன் டால்ட்ரம்ஸ், ஒண்ணுமே இல்ல டீம்ல. அவுட் ஆஃப் நோவேர் இந்த ஸ்வான்சில நல்லா பண்ணதுனால பிரெண்டன் ராஜர்ஸ் கொண்டு வந்தாங்க. he went up to clinching the title. அந்த ஜெரார்ட் ஸ்லிப் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளப் அவனால திரும்ப மேல கொண்டு வர முடியல. ஸோ லாஸ்ட் சீசன் தான் ஆர்டேட்டாவோட அந்த ஜெரார்ட் ஸ்லிப் சீசனான்னு எனக்கு தெரியல. பட் இந்த சீசன் பாத்தீங்கன்னா போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கேம் பிளேல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. கேம் இஸ் சோ ஸ்லோ நவ். ஏன்னா ஆர்டேட்டா வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறா இப்போ. சோ பெப்போட கேமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பொசிஷன் வச்சுட்டு ஸ்லோவா கொண்டு வந்துட்டு ஒரு கோல் 2 கோல் they'll try to nick the goals. இப்போ அவ்வளவு எக்ஸ்பான்சிவா ஆட மாட்டேங்கிறோம் நாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டீமா. ஏன்னா இந்த டிஃபெண்டர்ஸ் வந்து இப்போ ரைஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து அந்த டூவல்ஸ் மிடில் ஆஃப் த பார்க்ல we need to retrieve the ball as quickly as we can. பட் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப் டாப் கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்ல. ஏன்னா ஜெசூஸ் என்கிட்டயா வச்சுட்டு ஒரு டவுட் இருக்கு. நீங்க ஜாக்காவை மிஸ் பண்றீங்களா மெயினா? எனக்கு அதுதான் தோணுது. எனக்கு ஜாக்காவை அந்த பில்டப் அண்ட் ஃபைனல் தேர்ட்ல மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரோசார்ட் ஹாவர்ட்ஸ் 2 பேரும் ஜாக்கா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஜாக்கா இருந்தானா ரைஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருப்பா, பிளஸ் அந்த பிவட்லயும் டிஃபெண்ட் பண்ணுவான், முன்னாடியும் போவான். சோ ஜாக்கா மிஸ் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சும்மா இருப்பா ராகுல். 70 மில்லியன் டவுன் தி ட்ரெயின் போன வாரம் தான் பேசுனாங்க. இப்போ எனக்கு ஐ அம் ஹாப்பி வித் கை ஹாவர்ட்ஸ். என்னன்னா கை ஹாவர்ட்ஸ் இஸ் பீயிங் பிளேட் as a LCM. அதுதான் எனக்கு இஷ்யூ. அதுதான் ஜாக்காவை யாரு ரீப்ளேஸ் பண்ணுவா? அதுதான் LCM தான். எனக்கு கை ஹாவர்ட்ஸ் plays as a 9, then we need a proper LCM who can create. இப்ப கிரியேட்டிவிட்டிங்கிறது என்ன, கை ஹாவர்ட்ஸ் இஸ் நாட் a creator. என் ப்ராடக்ட் மட்டும் தான் கை ஹாவர்ட்ஸ் கிடைக்க நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி வச்சிட்டு இருக்கப்ப ஹெசூஸ் என்கிட்டியா வச்சுட்டு நம்ம எதுக்கு இன்னும் ஸ்ட்ரைக்கர் போகணும்னு தெரியல. either we could prioritize a proper LCM, ஒரு ராபியோட் மாரியோ இல்லாட்டா ஈவன் we could have given chance to அந்த ஆர்சனல் லோனி ஸ்வான்சில ஆடுறான் பேர் மறந்துட்டு தான். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. டீம் பேலன்ஸ் இல்ல. இந்த கேம் வந்து இட் வாஸ் அட்ராஷியஸ், லிட்டரலி அட்ராஷியஸ். ஆக்சுவலா ஐ வாஸ் bloody not able to உள்ளுக்குள்ள உட்கார்ந்து 90 நிமிஷம் எப்ப முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளவு கடுப்பா இருந்தது மேட்ச் பார்க்க. என்னப்பா அந்த சலிபா வாண்டேக்கு கம்பேரிசன்ஸ் எல்லாம் கம்பேரிசன் அதெல்லாம் என்னாச்சு? அதான் சொல்றேன், ஒரு கேம்ல வந்து ஒண்ணே வந்து டீமே கீழே வந்துராது. இந்த கேம் ரொம்ப சுமாரா ஆடணும். worst game of the season. டேபிள் பார்த்தா அப்படி சொல்ல மாட்டேங்குது. 3 கேம் you thrown away 8 points in 3 games. டைட்டில் கண்டெண்டர்ஸ் பண்ற வேலையா இது? இல்ல நீங்க ஒன்னும் பாத்தீங்கன்னா ஆர்சனல் வந்து லாஸ்ட் சீசனோட ஹேங் ஓவர் ஒன்னும் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க எண்ட்ல வந்து ஒரு டைட்டில் வின் பண்ற நிலைமையில இருந்து சோக் பண்ணாங்க. ஐ ஃபீல் அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ் இந்த டீம் அது ஒரு ரீசனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் வச்சுட்டு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ அந்த இஷ்யூ ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை ஆஃப்செட் பண்றதுக்கு தான் ஹெசூஸையும் ஜின்சனுக்கையும் கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களே அங்க வந்து அவங்க அங்கேயே வந்து ஒரு சைட் கேரக்டர் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது they don't take responsibility. ஐயோ யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் சாக்காடை கொடுத்துட்டா அவன் மாட்டில கொடுத்து நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க போன சீசன் டைட்டில் சேலஞ்ச் பண்ணும்போது Arteta got Jesus and Zinchenko so that he can challenge Pep for the title அப்படினாங்க போன சீசன் அவர் ரெண்டு பேரும் வந்தபோது. நாங்க வார்னிங் வேற கொடுத்தோம். இத்தனைக்கு வார்னிங் கொடுத்தோம், தம்பியா அவனை நம்பாத, அவன் கோல் முன்னாடி ஒண்ணும் பண்ண மாட்டான், இன்னொருத்தன் பேக் லைன்ல மண்டையை விட்டுருவான் அப்படின்னு நான் வார்னிங். அதாவது அவன் என்ன வேணா பண்ணட்டும், பண்ணதுக்கு அப்புறம் கிரௌட இப்படிங்கிறானுங்க. அதுதான் வைத்திருச்சா எனக்கு. அதாவது போன சீசன் ஒரு கேம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கேம் வின் பண்ணிட்டு அந்த அவனோட கார்ல போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் ரைன் அப் பண்ணா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் ஃபேன் கத்தி போவான், டேய் சும்மா இருடா, நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் கூட சப்போர்ட் பண்றேன், இப்பெல்லாம் ஏன்டா பண்ற அப்படின்னு எனக்கு. இன்னொரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, எஸ் போன கேம் he didn't do well, பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து I wouldn't blame Zinchenko for it.
அவன் கிளியர் பண்ணது ஜின்செங்கோ அந்த இடத்துல நிக்கும் போது ஆப்வியஸ்லி தெரியாம அவன் மேல பட்டு எல்லாருமே ஜின்செங்கோ போட்டுட்டாங்க அந்த கோலுக்கு. இல்ல கௌதம், எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் ஐ எம் நாட் பாயிண்டிங் தட் இன்சிடென்ட் ஃபார் ஜின்சென்கோஸ் மிஸ்டேக். ஜின்சென்கோ இருந்தாலே ஒரு டீம்ல ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஏர்பால் சுத்து வட்டாரத்துல ஆளே இல்ல, அவன் இருந்த ஒரே ஒரு வெஸ்ட் ஹாம் பிளேயர் அவனுக்கு கொடுத்துட்டு வந்தான் அந்த ஏர்பால. இப்படி ஹெட் பண்ணி இந்தா வச்சுக்கடான்னு கொடுத்துட்டு வந்தான். சோ ஒரு டீம் வந்து ஒரு இதே ஜின்சென்கோட்ட தாங்க யூ ஆர் பிளேயிங் ஹிம் இந்த பிவட், அவர்தான் வந்து லைன் பிரேக்கிங் பாசஸ் போடுவாரு, அதனால தான் ஜின்சென்கோ வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க வந்து ஜின்சென்கோ இருந்தா அதாவது ஐ பர்சனலி டு நாட் ரேட் ஜின்சென்கோ. ஏன்னா ஜின்சென்கோ ஹேஸ் டு பி பிளேட் அஸ் a LCM. இப்ப LCMல ஆடுறியா வேர் there is no defensive duty on you, I completely agree. அவன் வந்து he can close out a game. In fact Man Cityல he was used as a closer. வருவான் லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் பால வச்சுப்பான், அந்த கார்னருக்கு எடுத்துட்டு போய் தம்பி அங்கே ஆக்சுவலா வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் லெஃப்ட் சென்டர் பேக்கே ஆடிட்டு இருந்தான். அந்த 2000 கோவிட் சீசன் அப்போ லெஃப்ட் சென்டர் பேக்காவே ஆடிட்டு இருந்தான். ஐ திங்க் அது என்னன்னா அவனை சுத்தி இருக்கிற டிஃபெண்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க, பிளஸ் அட்டாக்கர்ஸ் இருந்தாங்க, அது மெயின். நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அங்க ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் தான் அதெல்லாம் எப்படி 2 கோல் போறது? அப்பா அப்பனா இப்ப வேண்டைக்கு சுத்தி 7 கோல் அடிக்கலையா வாஸ்டன் வில்லா ஒரு கேம்? அது 4 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வருஷம் ஆச்சு அது ஆயி போய் 4 வருஷம் ஆச்சு. இருக்கட்டுமே, விட்டாலே 6 கோல் 7 கோல் ஆஸ்டன் வில்லா கிட்ட. அதெல்லாம் இல்ல, ஒரு கேம்னால ஒரு பிளேயரோட குவாலிட்டி அவ்வளவு ஆகாது. இங்க சிஸ்டமா இப்ப இஷ்யூ என்னன்னா இந்த சிஸ்டம் கேத்த பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப அந்த பிளேயர்ல எவனா ஒருத்தர் 2 பேர் போனா கூட there is no backup system to accommodate the fringe players. இன்னொரு கேள்வி என்னதுங்களா, போன சீசன் வந்து இதே சமயத்துல யூ ஸ்கோர்ட் ஒரு 10 கோல் அதிகம். Absolutely. இப்போ வந்து you are defensively, yes, இந்த கேம் வந்து 2-0 தோத்தீங்க, போன கேம் 2-1 தோத்தீங்க, போன கேம் 2-0 தோத்தீங்க, that's all fine. பட் அது வரைக்கும் வந்து your defense was very good. நீங்க கோல்லாம் கன்சீட் பண்ணல இந்த லாஸ்ட் 3 கேம்ஸ்க்கு முன்னாடி எல்லாம். பட் சேம் சைட் நாங்க வந்து அருணி கேட்டுட்டு இருந்தோம், டேய் கோல் போட மாட்டேங்கிறீங்க, அது பரவாயில்லையா நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவர் தான் சொன்னாப்ல, நாங்க 1 கோல் போட்டாலே நாங்க அதுக்கு மேல விட மாட்டோம்ல அப்படிங்க. கொண்டு வந்தார்ல 10 கோல் மைனஸோ என்னமோ ஆயிடுச்சு. இந்த வாட்டி போன வாட்டி 10 கோல் மைனஸ் என்னமோ, போன வாட்டியோட இந்த வாட்டி 10 கோல்ஸ் மைனஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வரைக்கும் கோல்ஸ் கன்சிடர்ட் வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் இன்ஃபேக்ட் அதிகம். இல்ல அதாவது நான் என்ன கேட்டேன்னா, அப்போ ஆர்டெட்டா வந்து அவருடைய டாக்டிக்ஸ மாத்தி பின்னாடி இன்னும் சாலிடா இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணலாம், அந்த பயங்கரம் அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போக தேவையில்லைங்கிறதா ஐ ஃபெல்ட் இந்த சீசன் அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணனாலதான் இப்ப அட்டாக்ல வரமாட்டேங்கிறதா குற்றச்சாட்டு. பேசிக்கலி அவங்க மீது ரெண்டு பிளாங்க்ஸ்ல வந்து they are not able to go in towards goal. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பில்டப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், அந்த ஸ்ட்ரீட் ஃபார்வர்டா போக கூடாது அப்படிங்கறதா மாத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இஸ் திஸ் அஃபெக்டிங் தி டீம் ஆன் தி பிளாங்க்ஸ்? சாக்காவா இருக்கட்டும், மார்டினெல்லியா இருக்கட்டும். ஏன்னா சாக்காக்குல ஸ்ட்ரைட் அப் 2 பேர் வந்துட்டாங்கன்னா இப்ப சாக்கானால என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, சோ இப்போ இஷ்யூ என்னன்னா ஆர்டெட்டா வாண்ட்ஸ் மோர் கண்ட்ரோல் ஆஃப் தி கேம். போன வருஷம் வந்து we were expansive, நிறைய கோல்ஸ் வந்தது, அண்ட் அதே மாதிரி நிறைய கோல்ஸான சான்சஸ் கன்சீட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து XG ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால we were where we were. ஆனா இப்போ வந்து he wanted to retain control. இப்ப இஷ்யூ என்னடானா this team is not built for flanks. ஆனா flankல மட்டும் தான் இடம் இருக்கு. இப்போ ஒரு டார்கெட் மாதிரி ஒரு ஹாலாண்ட் மாதிரியோ, இன்ஃபேக்ட் ஒரு பீட்டர் கிரவுச் மாதிரியோ ஒரு ஆள் வச்சுப்போமே, who can hold the ball னா இந்த சிஸ்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சென்டர்ல வந்து டிமினிட்டிவ் பிளேயர்ஸ் வச்சு கொஞ்சம் போயிடலாம். இப்போ வெளியிலயும் டிமினிட்டிவ் பிளேயர்ஸ், ஸ்ட்ரைக்கர் காண்ட் ஹோல்ட் த பால். அப்படி இருக்கிறப்போ ஸ்பேஸ் அங்க மட்டும் தான் இருக்கு, சென்டருக்கு வந்தா க்ரௌட் பண்ணிடுறாங்க. இன்னொரு இஷ்யூ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்சனலையும் சிட்டியும் கம்பேர் பண்றப்போ இப்ப மாரஸ் இருக்கானா, மாரஸ்க்கு ஓவர்லாப் பண்றதுக்கு அங்க வால்கரோ இல்ல கேடிபியோ இருந்தாங்க who can come and create. இங்க 2 ரைட் விங்கர் as well as ரைட் மிட்ஃபீல்டர் both are left footers, ஓடேகார்ட் and சாக்கா. So they don't complement well each other. அவங்க காம்ப்ளிமெண்ட் ஏன் 2 பேருமே ஒரே ஸ்பேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க, பால் அங்கேயே தான் இருக்கு. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மார்டினெல்லி இருக்கான், மார்டினெல்லிக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அண்ட் என்னதான் கிராஸ் போட்டாலும் என்கிட்டயாவையும் ஜீசஸையும் வச்சுட்டு எவன் வேணா டிஃபெண்ட் பண்ணிடுவான்.
போன சீசன் வந்து ரெண்டு பெரிய கௌதம் ஸ்பேஸ் இருந்தது போன சீசன். இந்த சீசன் ஸ்பேஸ் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா கண்ட்ரோல் வேணுங்கிறப்போ அவங்க அவ்வளவு எக்ஸ்பென்சிவா போக மாட்டாங்க. ஏன்னா என்னதான் முன்னாடி போனாலும் they come back so that the defense is set. டிஃபென்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணிக்கலாம் வெயிட் பண்றாங்க இந்த சீசன். சோ அப்படி இருந்தானா we need a target man up front. நான் ஹாவர்ட்ஸ் வாங்குறப்ப நான் அதுதான் யோசிச்சேன். அவன் 9 விளையாடுவான், அவனை சுத்தி மத்த 2 பேர் விளையாடுவாங்கன்னு. பட் இப்ப அப்படியே போக மாட்டேங்குது. ஹாவர்ட்ஸ் LCM லேட் ரன்ஸ் இன்டு தி பாக்ஸ் கொடுக்கறான். தட் இஸ் நாட் கோயிங் டு வர்க். ஒரு கேம் வர்க் ஆனது வந்து இந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் மட்டும் தான். சாக்கா வந்து ரைட்ல இருந்து கிராஸ் போடுவான். இப்போ சாக்காக்கு ஸ்பேஸ் வேணும்னா அவனை ஓவர்லாப் பண்றதுக்கு ஒரு அட்டாக்கிங் ரைட் பேக் வேணும், இல்ல அட்டாக்கிங் RCM வேணும். அட்டாக்கிங் தி சென்ஸ் கொஞ்சம் டைனாமிக்கா ஒருத்த வேணும். ஒரு எமில் ஸ்மித்ரோ மாதிரியோ இல்ல மாரஸ் வந்து எங்க இவர் இருக்கான் KDB he can create from nowhere. மாரஸ் உள்ளுக்குள்ள போவான், KDB வெளியில வருவான், கட் பேக் பால போடுவான், கட் பேக்ல வரும், சில்வாவோ இல்ல குண்டாவோ அடிப்பான். அப்போ யார வாங்குறதா ஒரு யார் சப்போஸ் ஒரு பிளேயர் எக்ஸாம்பிள் கொடுங்க. யார் எந்த மாதிரி ப்ரொஃபைல் வேணும்? ஒரு பிளேயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. யார் வேணும் உங்களுக்கு? எனக்கு மேடிசன் வந்து இந்த கேம்ல இருந்தானா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல எனக்கு ப்ரொஃபைல்காக சொல்றேன். ஒரு மேடிசன் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் who can overlap Saka. He is creative, he can take shots. இல்ல I think விஸ்வா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலை. I think Rahul, see when you have a player like Saka, there needs to be someone who can overlap, who can cross. அதாவது Odegaard, even if he overlaps, he can't cross with his right foot. I have not seen Odegaard do that. ஒரு தடவை கூட நான் அப்படி பண்ணி பார்த்ததே இல்ல. இல்ல ஓவர்லாப் கூட பண்ண தேவையில்லைன்னு வெச்சுப்பாங்க. ஓவர்லாப் கூட தேவையில்லை. அந்த ஒரு அவன் சாக்கா 2 பேர் எடுத்துட்டான்னா பின்னாடி ஒரு கட் பேக்குக்கு ஒரு ஆளு இருந்தா கூட போதும். அது ஓடேகார்ட் நிறைய வாட்டி பண்ணிட்டு இருந்தான். நான் பார்த்தல போன வருஷம் கூட நிறைய பண்ணிட்டு இருந்தான். I think Odegaard விஸ்வா சொன்ன மாதிரி Odegaard is going more towards the center this season. இவங்க ரொம்ப சென்டர் வந்து ஆக்கிபை பண்ணிக்கிறாங்க. ஹாவர்ட்ஸ், ஓடேகார்ட், ஜெசூஸ் எல்லாருமே சென்டர்லயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு விஸ்வா சொன்ன மாதிரி. இல்ல சென்டர்ல இருக்காங்க பட் பால் வர மாட்டேங்குது. பால் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சென்டர்ல இருக்கான், பால் வர மாட்டேங்குது. again he goes towards Saka. சோ சென்டர்ல ஒரு வேக்யூம் வருது. அந்த வேக்யூமை ஃபில் பண்றதுக்கு வந்து ஹெசூஸ் என்கிட்டயா வரான். அதுக்கு வேக்யூமாவே இருந்துட்டு போயிடலாம். அவங்க 2 பேரும் வந்து எனக்கு என்ன தோணுது, ஆர்சனல் ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு ஜீசஸ் அப்படியே ஒரு லெஃப்ட் அந்த எல்சிஎம்ல போட்டா நல்லா போகும்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். எனக்கு வந்து மை ஐடியல் இது வந்து சாக்கா ரைட் விங்ல இருந்து ஆர்சிபி இப்போ RCM இப்போ ஓடேகார்ட் ஆடுற ஃபிளாங்க் எடுத்தான்னா ஒர்க் ரேட் இருக்கு. he can create, he can shoot. Odegaard has to shift to LCM and we need a proper right footed right winger. Okay, Nico Williams மாதிரி சாக்கா எங்க ஆடுவான்? சாக்கா வந்து Odegaard ரோல் சொல்றேன். ஓகே ஓகே. So Declan Rice flanked by Saka and Odegaard or Declan Rice flanked by Saka. That is way too attacking. கண்டிப்பா நீங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல Odegaard LCM ல ஆடுவான்னு இந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி RCM ல தான் maybe against low block teams. Correct. Yeah. You cannot start with that lineup ங்க. யோசிச்சு பாரு. ஏனா இவ்ளோ ஹை லைன் ஆடுறீங்க இல்ல. இல்ல எனக்கு ஹை லைன் பிரச்சனை கிடையாது. physicality போய்டும். We can't win duels without, if you are playing Saka and Odegaard as box to box, that is going to be done. But in one low blocks la where we need to stretch teams. இப்ப என்னன்னா சாக்கா கிட்ட பால் இருந்தா எவனா ஒருத்த வரான், மத்த 9 பேர் வந்து சென்டர்ல இருக்கா. we need a player who can run from deep. சிட்டி வின் பண்ணது காரணம் ஒரு லாஸ்ட் 2 சீசன்ஸா குண்டோகன். அவன் டீப்ல இருந்து எங்க இருந்தோ ரன் போவான். அந்த 3-2 ஆஸ்டன் வில்லா கூட வின் பண்ணா பாருங்க. எவ்ரி டைம் he was there in the back post. இப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் இங்க இல்ல. அதுக்கு ஹவெட்ஸ் இருக்கான்ல, ஹவெட்ஸ் எல்சிஎம் அதான் ட்ரை பண்ண ஆர்டெட்டா. இன்னும் டைம் ஆகும் ராகுல். அது பட் சிம்பிளர் சொல்யூஷன் could have been to play Havertz as a striker and get a Locatelli sort of a LCM. இப்போ Locatelli was a proper excellent opportunity, market opportunity. ஏன்னா Juventus he is not playing that. He's playing but he is not a star of the team. அந்த மாதிரி ஒரு இதுல go and get him. இப்போ மிட்ஃபீல்ட்ல எத்தனை பிளேயர்ஸ் சின்ன பிளேயர்ஸா பொடுசா இருக்கானுங்க. இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த வெங்கர் டேஸ். ஒரு சாண்டே கசோலா இருக்கட்டும், எல்லாமே வந்து சாஃப்ட் பிளேயர்ஸா இருக்குங்க. ஆர்டெட்டா வந்தா he wanted like big players. இப்ப 2 இன்ஜுரி ஆச்சு. டிம்பர் வாஸ் ஜின்சென்கோ சப்ஸ்டிடியூட், ரிப்ளேஸ்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் கேமே போயிட்டான். இப்ப டிம்பர் வந்து ஒரு லெஃப்ட் பேக் ஆடிட்டு இருந்தானா எங்களுக்கு இந்த ப்ரோக்ரஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு செகண்ட் ஃபேஸ் ப்ரோக்ரஷன் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் பிசிக்கல் ஒரு
ஒரு டிஃபெண்டர் கிட்ட 1 or 2 நெகட்டிவ்ஸ் இருக்கலாம். எய்தர் he can lack speed or he can lack physicality. ஜின்சன் கூட எல்லா இஷ்யூ ஒருத்தங்கிட்டே வந்திருக்கு. So he can't play as a defender. He is not quick, he is not strong, he can't win duels and he is not tall. எல்லாருமே ஒருத்தங்க இருக்கிறப்போ என்னத்தன வச்சு பண்றது? So he can't play as a defender. நல்லா ஒரு சத்யா ராமாஸ் மாதிரி ஒருத்தர் கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? அதுதான் ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காரு. அப்புறம் எதுக்கு? அது சரி. அப்புறம் எதுக்கு வேற ஆளு? கரெக்ட்டா உட்கார்ந்து சப்புதான். டீல் அதாவது இந்த கொடுப்பு தான். இந்த கொடுப்புனாலதான் இந்த அடி வருது. வேற எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் do you see this as a minor blip விஸ்வா going forward இல்ல is this a recurring pattern மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு என்னன்னா இப்போ this pattern will not happen if we had the full team set. அதுதான் எனக்கு ஒரே ஒரு யாருக்குமே full team set கண்டிப்பா இருக்காது. கௌதம் we can't எங்களுக்கு இங்க இஷ்யூவே 4 first team players are out of the with long term injury. நான் கேட்டுமா இருங்க நான் கேட்டுமா யுனைட்டட் அப்ப நாங்க என்னங்க பிரைட்டன் சொல்லுவாங்க, டாட்டனம் சொல்லுவாங்க, நியூகாசல் ஒரு டீம் இருந்தாங்க, லிவர்பூல் ஏகப்பட்ட பேர் நாங்க போயிட்டு வெளிய வந்தோம். செல்சி எல்லாம் வாயை திறக்க தேவையில்லை. அதெல்லாம் விடுங்க. டெக்னிக்கலி 4 மெயின் செல்சியை பத்தி பேசப்படுங்க. 4 பிளேயர் இன்ஜூர் ஆனா 40 பேரை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. பெஞ்ச்ல உட்கார இடம் கிடையாது. செல்சியை பத்தி பேச செல்சியை விட்டுறலாம். நீங்க யுனைட்டட் சொல்லுங்க. யுனைட்டட் ஸ்பர்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள். வேற எந்த டீமே ஐ மீன் நியூகாசல் இந்த 3 டீம் தவிர வேற யாருக்குமே ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் இவ்வளவு இன்ஜூர் ஆகலன்னு தான் நான் சொல்றேன். நான் லிஸ்ட் சொல்றேன். சிட்டிக்கே நான் லிவர்பூலுக்கு சொல்லுவேன், சிட்டிக்கே நான் சொல்லுவேன். எப்படிங்க சொல்றீங்க? இருங்க 4 மெயின் டீம் விஸ்வா அவருக்கு 4 மெயின் டீம் பிளேயர்ங்கறீங்கல. பார்ட்டே அந்த லிஸ்ட் சொன்னீங்க யாரு? டிம்பர் வேற யாரு? எங்களுக்கு நடுவுல ஹெசூஸ் ஸ்டார்டிங்ல இல்ல. ஏங்க எல்லாத்துக்குமே ஒரு காலத்துல இன்ஜரி இருந்திருக்கு. இப்ப லிவர்பூலுக்கு மெக்காலிஸ்டர் ஒரு மாசமா இல்ல. இப்ப டாமியாஸ் வந்து போயிட்டு இருக்கான். அதான் வரா எட்டி பார்க்கறான் போயிடுறான் அவன். அது see injuries are a thing. Okay, ஒரு ஃபுட்பாலிங் சீசன்ல வந்து injuries will happen. Basically பார்ட்டே வந்தா will he replace ரைஸ்? No. அப்ப டெக்னிக்கலா அவன் ஸ்டார்டரே கிடையாது. No, not that. How the game will evolve is Rice will play as LCM. Partey will play as the anchor. Havertz will move to a striker position. I don't think that will happen. That is how we lined up against City in the Community Shield. Actually Partey Rice ரெண்டு பேரும் சேர்த்து தான் ஆடுனாங்க. Partey Rice ஆடுனாங்கன்னா எங்களுக்கு இந்த physicality issue கிடையாது. We can go long and Havertz can hold the ball. So Partey, Rice, Odegaard, Havertz, Saka, Martinelli, yes. Okay. இப்போ ஒண்ணும் இல்ல, நாங்க சிட்டி கூட எமிரேட்ஸ்லயே வின் பண்ணிருந்தோம் அந்த வண்டல் மார்டினெல்லி. அப்ப என்னன்னா ரைஸ் லெஃப்ட் ரைட் ஆடுவான், பார்ட்டே ஆங்கர் ஆடுவான், லாங் பால் டு ஹாவர்ட்ஸ் ஜஸ்ட் டவுன், மார்டினெல்லி அடிப்பான். சோ இது வந்து ஒரு பேட்டர்ன் டெம்ப்ளேட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அது தட் வாஸ் தி விஷன் when ஹாவர்ட்ஸ் வாஸ் சைன்ட். சோ எனக்கு I saw Rice as a Xhaka replacement for this season. He was not. ஏன்னா இப்ப பார்ட்டே செல் பண்ணிருந்தாங்கன்னா we would have gotten LCM. பார்ட்டே செல் ஆகல, அதுதான் இஷ்யூ ஆர்சனலுக்கு. இப்ப செல் ஆயிருந்தானா ரைஸ் will be playing as a lone 6 and we would have got a proper LCM. அந்த இப்போ அவன் இன்ஜூர் ஆனதுனால ரைட் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் எண்டட் ஆர் ரைட் ஜஸ்ட் பிஃபோர் இன்ஜூர் ஆனதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. பட் என்னோட இஷ்யூ என்னன்னா இப்போதைக்கு ஆர்டெட்டா மேல he is not trusting his squad enough. ட்ரொசார்டுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எமில் ஸ்மித்ரோ கிடைக்க மாட்டேங்குது. கிவியருக்கு ஐ மீன் ஜின்சருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிவியருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பிளேட்டண்டா தெரியுது. I don't know why Ramsdale was substituted. I mean, replaced. Are you feeling Eric Ten Hag mari heart attack bias irukunu? எல்லா மேனேஜரும் bias கேக்கலையே. இல்ல absolutely. ஏனா ஏன் இது நான் ஃபீல் பண்றேனா there was going long back like a couple of years back there was no need for Mavropanos to be sold. He was such a quality player. இல்ல இந்த சீசன் இல்ல, even when he played one game against United, ஒரே ஒரு கேம் பிரீமியர் லீக்ல ஆனா we won that game. He was solid as a rock. He had physicality, he had pace. இந்த காம்பினேஷன் ஒரு சென்டர் பேக்குக்கு இருந்தாலே you can somewhat compensate his on the ball qualities. ஆனா he had அதனாலதாங்க ராப் ஹோல்டிங் வேண்டாம் அனுப்பிச்சுட்டீங்க. இல்ல ராப் ஹோல்டிங் அப்பவே அனுப்பி விட்டுட்டு மவ்ரோபோனஸ் வச்சிருக்கணும் தான் என்னோட இஷ்யூ.
Because Mavropanos was a Unai Emery signing. I mean, it could be wrong, but எல்லா actually I think so. இல்ல bro, வெங்கட் டைம்ல இருந்தாரு. யுனைட்டட் அவே கேம் ஆனனே that was Wenger's last season. correct. Yeah. Maybe in the factually wrong, but இது என்னன்னா there was a bias. Rob Holding வந்து he adds lot to the dressing room graph, but I personally felt that when you have leaders like a Xhaka, அந்த மாதிரி ஒரு லாங் டர்ம் லீடர் இருக்கிறப்போ we needed quality. Mavropanos Stuttgart he was playing as a right back. If a center back can play as a right back to a dependable level, he is suited to a center back. ஏன்னா Sergio Ramos ஏன் பெஸ்ட் சென்டர் பேக்கா இருந்தானா ரைட் பேக்ல இருந்து he came into a center back. செவியால he was a right back. So உங்களுக்கு அந்த பேஸ் பவர் இருந்ததுன்னா on the ball can be managed. ஒரு டீப் பிளேயிங் பிளே மேக்கர், ஒரு ஜார்ஜினியா மாதிரி ஒரு டீப் பிளேயிங் பிளே மேக்கர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பாலை கொடுத்து நீ டிஃபெண்ட் மட்டும் பண்ணா போதும். இப்ப ஸ்பர்ஸ் டார்கெட் பண்ண அந்த ரகுசிச்னு ஒருத்தர் டார்கெட் பண்ணிருக்காங்க ஜெனோவால இருந்து. எக்ஸலென்ட் பிளேயர் ஆன் ஐ மீன் டிஃபெண்டர், பாக்ஸ் டிஃபெண்டர்னா ரொம்ப நல்ல பாக்ஸ் டிஃபெண்டர். பட் பிளே கிரியேட் பண்றப்போ மைனோ மேலேயோ ஐ மீன் ஸ்பர்ஸா இருந்ததுன்னா அந்த பென்டன்கூர் மேலேயோ இல்ல டபுள் பிவோட்ஸ் ஆடுறாங்க தெரியுமா, அவங்க மேல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். பட் ஹி இஸ் சச் அ டிபெண்டபிள் டிஃபெண்டர். ஒரு டிஃபெண்டர் கிட்ட டிஃபெண்ட் பண்ண முடியுமா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. Mavropanos was able to do that. So எனக்கு அந்த bias வந்து I still see it, I still sense it. ஏன்னா டேவிட் ராயாக்கு தேவையே கிடையாது இப்ப நமக்கு இந்த சென்ஸ் லைக் ஆர்சனலுக்கு அவனை தேவையில்லாம கொண்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ஸ்டேல வந்து ஒரு 40 மில்லியனுக்கு விற்க போறாங்க. ஏன்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நல்ல கோல் கீப்பர்ஸ் who can play out from the back ஸ்பார்ஸா தான் இருக்காங்க. பட் டேவிட் ராயா வந்து இஸ் he a league winning keeper-ஆன்னு கேட்டா இல்ல. That is how I see it. சரி, அப்போ எதுலதான் ப்ராப்ளம்? எல்லா டீம் எல்லா ஸ்ட்ரைக்கர் ரைஸ் பிரச்சனை, 6 பிரச்சனை, லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்ட், ரைட் சென்டர் மிட்ஃபீல்ட்னா சலீபா பத்தி மட்டும் தான் புலம்பல. எனக்கு இப்போ பார்ட்டே ஒருத்த ஃபிட்டா இருந்தாலோ எந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு ராயா வந்தது வந்து நீ பயஸ் இருக்கான்னு கேட்டதுல ஆர்டெட்டா அங்க I see that bias. ஏன்னா 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ராயாவை. அப்ப கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கணும் அவசியமே கிடையாது. 6 வயசுல கார் வாங்கலன்னு சொல்லிட்டு 60 வயசு அதே பொம்மை காரை வாங்கி வந்த மாதிரி இருக்குது. அது சரி, நல்லா இருக்கு. 3 மேட்சுக்கு முன்னாடி எங்களை தொடவே முடியாதுன்னு அலப்பறை பண்ணிட்டு 3 மேட்ச்ல வந்து டீமே கலையலாம், முதல்ல இருந்து ஆட்டத்தை ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்ஜுரி தான் வரட்டும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த சம்மர் வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் யாருமே தேவை கிடையாது. if we get the entire team back எல்லாரும் வேணும் நீங்க இப்பதானே ஓபன்ல வேணும் நீங்க. If we get the entire team from the injury list, from the injury room, Arsenal doesn't need any player. We can win the league. You still don't need a striker? No. Okay, because Havertz will play as a striker. If Partey is back, no, Havertz striker valadiya, do you think that will win you the league in kekra? Yes, absolutely. Okay. But he'll get more goals. Quick word on Saka and Martinelli's form from last year. என்ன வேர்ட் காணோம், என்ன வேர்ட் இருந்தா தலையா சொல்லுவேன் நானு. இல்ல again இந்த formation change and the pace of the game reduce ஆனதுனால Saka is being double more than 2 players are at him. doubled up. So doubled up ஆனதுனால ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது. So but still his numbers are good considering the fact. பட் எவ்வளவு சான்சஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதும் ஒரு we need to consider. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ பட் மார்க்கலே வந்து எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்டில் அவன் தலையை தூக்கி பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு 2 இடத்துல தலையை கீழே கொடுத்து முன்னாடி வால்காட் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். பட் he has got more in his locker. எனக்கு இஷ்யூவே அதுதான். தலைவர் என்ட்ரி லாட் வெல் பட் அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த சீசன் இல்ல, முன்னாடில இருந்தே அந்த இஷ்யூ இருந்தது. பட் என்னன்னா முன்னாடி போடுற கிராசஸ்லாம் கோலா மாறிட்டு இருந்தது. ஸோ நம்பர்ஸ் பேப்பர் ஓவர் இஸ் கிராக்ஸ், அவ்வளவுதான். வாங்க தலைவா எல்லாரும் ஒண்ணா வெயிட்டிங். ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க இல்லாம பாய்காட்லாம் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. சாரி ஹீரோ ஆயிட்டீங்க நீ. சாரி சொல்லுங்க முதல்ல. ஏன் இப்படி அப்பாலஜிஸ் எல்லாருக்குமே சாரி. தூங்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கல. இல்ல இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சோ சில் சாரி கண்டினியூ. சரி இல்ல கண்டினியூ பண்ணலாம். ஆர்சனல் பத்தி பேசிட்டு இருக்கோம், உள்ள சந்தோஷம் தெரியுது. நீங்க தான் சொல்லணும், நாங்க என்ன சொல்றோம். நாங்கலாம் பேசி முடிச்சு ஆர்சனல்ல இருந்து கிளம்பான்னு இருக்கோம். லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் a Tottenham fan.
நான் மேட்ச் பார்க்கல சோ லைக் ஐ தண்ணி கெஸ் கேன் போட அதெல்லாம் தேவையில்லை. ஐ கெஸ் உங்களை லாஸ்ல உங்களை என்ன கேட்டோம், மேட்ச பார்த்தே இல்லைன்னு கேட்டோமா? கடைசி 5 மேட்ச்ல ஒரு வின் தான் பண்ணிருக்காங்க. அததான் கேக்குறோம். அதெல்லாம் கேட்டோம். மெசட் ட்வீட் போட்டதுல இருந்து அவன் ஜெயிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரைட். ஓகே. போட்டா பாரு. அதோட முடிச்சுக்கலாமா? அதோட முடிச்சுக்கலாம். அப்படியே ஸ்பர்ஸ்க்கு ஜம்ப் ஆகும். ஆமா. லெட்ஸ் கோ டு ஸ்பர்ஸ். 3-1 வின் அகைன்ஸ்ட் போர்ன்மவுத். ஒரே கலகலப்பா இருக்க போலியே. இல்ல ஆக்சுவலா யார் மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியல. இட் வாஸ் வெரி டஃப் மேட்ச். ஸோ ஆப்வியஸ்லி போர்ன்மவுத் தான் மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல இப்போதைக்கு. ஸோ யா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் இன்னைக்கு 2 பாடி விழுந்துருச்சு. இன்னைக்கு 2 பேர் இன்ஜூர்ட் அகைன். ஸோ ஆமா இன்னைக்கு இன்னொருத்த யாரு சார் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் வெல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் வெல்லிஸா லாஸ்ட் கேம் நினைக்கிறேன். யா ஹி ஆல்சோ காட் இன்ஜூர்ட். பயங்கரமா அழுதுட்டே போனா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெச்சர்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபெல் சோ பேக் ஃபார் ஹிம். ஸோ ஹோப்ஃபுல்லி ரெக்கவர் சூன். யா 3-1 see obviously நீங்க ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா திங் லைக் போர்ன்மவுத் பிளேட் லைக் a very good game. ஆனா the thing is since like players like எங்க மிட்ஃபீல்ட் வந்து ஆப்வியஸ்லி சார் போயிட்டான். லைக் ஒரு 20 மினிட்ஸ்ல போயிட்டா பென்டன்கூர் பேக். ஸோ ஒன்ஸ் ஸ்கிப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இந்த கண்ட்ரோல் சுத்தமா போயிருச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வேர் கண்ட்ரோலிங், வி வர் ஏபிள் டு டேக் ஷாட்ஸ், கிரியேட் சான்சஸ். லாஸ்ட் வீக் லைக் இந்த பிரைட்டன் மேட்ச் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து தட் லைக் யூஸ்வலி வி ஸ்டார்ட் மேட்சஸ் வெல். லாஸ்ட் வீக் பிரைட்டன் வந்து எங்களை ஸ்டார்ட்டே பண்ண விடல. அண்ட் அகெயின் ஐம் கிளாட் தட் டுடே வி ஸ்டார்டட் வெல். ஸோ ஒரு அந்த ஒன்ஸ் அந்த சார் இன்ஜுரி தான் வந்து மேஜர் டர்ன். அதுல இருந்து போர்ன்மவுத் ஸ்டார்டட் டேக்கிங் கண்ட்ரோல். ஹாஃப் டைம்ல they should have definitely draw like 1-1 இருந்திருக்கும். they created chances. ஆனா என்னன்னா it's not like a major chance அப்படிங்கிற மாதிரி. like say for example Brighton கூட Victoria had to make like save after save அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா it was less கொஞ்சம் less. obviously they were taking chance like எங்க இருந்தாலும் ஷூட் அவனுக்கு கிடைக்கிற பால்ல எவன் இல்லாம ஷூட் பண்ணிருக்கான். ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, ஸ்னைப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க இருந்தாலும். ஸோ give chances. so second half I felt like அந்த ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் வந்தது. we started playing more. obviously I wanted to mention Loselso வந்து செகண்ட் ஹாஃப்ல he took really like பயங்கரமா கண்ட்ரோல் எடுத்துட்டு he started playing like one man midfield. so அது obviously like he played like some one brilliant assist for Son. அந்த 2-0 போட்டதுக்கு அப்புறம் தான் தைரியம் வந்துச்சு. சரி ஓகே இதுக்கு மேல வந்து லைக் ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்ட் இருக்கும்ல 1-0 போயிட்டு we were keep losing for like 4 games. so அதனால I was again worried like ஐயோ அந்த மாதிரி ஆயிட போதும் அப்படிங்க. because Bournemouth are knocking like just knocking down like for probably இன்னொரு 5 or 10 like ஒரு 6 minutes further they would have scored like equalized. but then அந்த Son goal வந்து it gave us some momentum. அதுக்கப்புறம்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 minutes we were creating like ஒரு கவுண்டர்ல ஆக்சுவலா we got like 2-3 brilliant chances. அதுல ஒண்ணு obviously Richarlison scored. நான் இந்த போன வாரம் போர்ல கூட சொல்லியிருப்பேன் happy that we are going like we are scoring like same goals. like அந்த Richarlison goal it is like third time he is scoring that now. so it's like a pattern. Brennan Johnson இங்க வரான், பெட்ரோ போறான், அவன் கரெக்டா அதே மாதிரி அதே ஸ்பாட்ல ஃபினிஷ் பண்ணணும். நாட் ஈவன் லைக் அந்த இன்சைட் த பாக்ஸ் கரெக்டா ஃபினிஷ் பண்ணோம். so I'm happy like we are scoring those kind of goals. so back to title challenges title challengeல இல்ல. so I guess we are planning to buy that center back called Ragusin. அவன் ஒண்ணு சொன்னாரு அவரு. கேலகர் ரெடி பண்ணிட்டீங்க? I don't think we'll buy Gallagher. I don't think we'll very close with Almeida சொல்லிருக்கானே. no பார்த்தேன் but Gallagher is quite close. அதான் ஆமா. ஆனா செல்சி FFP க்கு வர விக்கணும். அதுதான் மெயின். நீங்க வாங்குறதை விட இல்ல. எனக்கு அதுதான் புரியல. நான் வந்து ட்வீட் பண்ணான்னு கூட இருந்தேன் in terms of Gallagher. அதாவது கைசேடோ, லாவியா, இவங்க என்சோ எல்லாம் வந்தாங்கன்னா obviously Gallagher won't play. அதுல ஒத்துக்கினேன். ஆனா டாட்னம்ல வந்து மட்டும் அவன் எப்படி விளையாடுவான்? சார் வந்தாலே விளையாடிடுவானே அவன். மேடிசன், சார், அவங்க யாரு பிசுமா எல்லாம் இருக்காங்க. அவன் இங்க மட்டும் பென்டன்கோர். ஆமா நிறைய இல்ல எங்க if all are like இப்போ Gallagher எல்லாமே if all our players are fit midfielders he won't start. but the point is we are not going to be fit. அதுதான் பாயிண்ட். so I think Gallagher will get in. எப்படி போய்டுவாங்க? சார் I don't think இப்போ இந்த இன்ஜுரி எவ்வளவு சீரியஸ் தெரியல. பாவம் லைக் செனிகல் he was like போலாம் அப்படின்ட்டு இருந்தான். I think he might ஆஞ்ச் மாஸ்டர் கிளாஸா? ஆஞ்ச் மாஸ்டர் கிளாஸ்ல எங்க பிளேயர்ஸ் பாவங்க இன்ஜுரில அவங்க நேஷனுக்கு ஆன உயிரை கொடுத்திருக்காங்க. ஆஞ்ச் மாஸ்டர் கிளாஸ். சோ அத இப்ப காமெண்ட் பார்த்தோமே, Richarlison is the only competitor for Haaland. அவர் தனி உலகத்துல இருக்காரு. இன்னைக்கு 3 கோல் அடிச்சிருக்கணும். ஒரு கோல் அடிச்சான். அதான் சொல்லல அவன் வந்து ஒரு பர்பிள் பேட்ச்ல இருக்கான். I'm happy is scoring. அது வந்து எப்ப முடியும்னு எங்களுக்கு தெரியல.
பிரைட்டனோட இவட ஸ்கோர், பிரைட்டனோட அடிக்கல. இன்னைக்கு ஹீஸ் ஸ்கோர் லைக் அனதர் 2 goals. இன்னைக்கும் அடிக்கல. ஐ அம் ஹாப்பி தட் ஹி காட் தி, அவனுக்கு வந்து அந்த டாப் இன் கோல் மட்டும் தான் அடிப்பேன், வேற எங்க இருந்து அடிக்க மாட்டேன், இந்த ஒரு பேட்டர்ன்ல நான் அடிச்சிருவேன். அதெல்லாம் கொடுத்து வைக்கணும். நாங்க ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு டாப் இன் மட்டும் தான் பட மாட்டான், அதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும் நீங்க. பிகாஸ் லைக் இப்ப சான் போயிட்டா இவனதான் மழை போல நம்பி இருக்கணும். சோ அதனால ஹோப்ஃபுல்லி லைக் இப்போ நெக்ஸ்ட் FA கப் தெரியல, பிளேயர்ஸ் எல்லாம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ டோன்ட் நோ ஹூஸ் கோனா கம். லைக் இந்த டிராகுசின் அதுக்குள்ள வருவானா, ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, ஏன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வேற இருக்கு. ஸோ யா ஹோப்ஃபுல்லி கம்ஸ். ஐ கெஸ் யுனைடெட் மேட்சுக்கு வேண்டவன் மைட் கம் அப்படின்ற மாதிரி ஆன்ஸ் சொன்னாரு. ஸோ தட் இஸ் லைக் அ வெரி லைக் வேண்டவன் வந்தா போதும், லைக் ஐல் பி சூப்பர் பாசிட்டிவ். டைட்டில் சார்ஜ்ல இல்ல, அவர்தான் அடுத்த ரோல். அவர் வாயே தரக்க மாட்டேங்கிறார், நீங்களா ஏத்தி விட்டு எதுக்கு வந்துட்டா டைட்டில் சார்ஜ் தான். வாண்டி வந்து அடுத்த ரோல்ஸ் ராய்ஸ். இனிமேல் ரொமேரோ வாழ்க்கை அவ்வளவுதான். ரொமேரோ அதான் சொல்றேன். நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஐ ஃபீல் லைக் த ஹோல் இந்த ஆன்ஸோட சிஸ்டம் வந்து it demands a lot from the players. I feel like we need to buy like a lot of squad players, like competent level. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 வச்சே ஓட்டலாம் அப்படின்னாலாம் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் வில் சர்வைவ். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 12 மேட்ச் வந்து இட்ஸ் லைக் இட் வாஸ் a dream. எவ்ரிதிங் ஹேப்பன், தேர் வர் நோ இன்ஜுரிஸ், எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த செல்சி மேட்ச்க்கு அப்புறம் தட்ஸ் when the whole thing started like அதுக்கப்புறம் வந்து விழுந்துட்டே இருக்கானுங்க எல்லாம். லைக் அந்த அந்த ஸ்ட்ரைக்கர் எல்லாம் பாவம், அவெல்லாம் வந்து அவனுக்கு வரதே ஒரு 15 minutes கேம்பியோ தான், அதுலயும் இன்ஜூர் ஆயிட்டான். ஸோ ஹெல்த் ஸோ பேக் ஃபார். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மந்த் ஜனவரி வந்து ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் மெனி மேட்சஸ். ஸோ ஒரே ஒரு பிரீமியர் லீக் தான் இருக்கு. அண்ட் ஹோப் லைக் FA கப் தான் மெயின். ஸோ ஆல்ரெடி கேரபோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே போயிட்டோம். ஸோ FA கப்லயும் போனா இட் வில் பி வெரி பேட். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுல குவாலிஃபை பிரீமியர் லீக் இருக்கு உங்களுக்கு, அப்புறம் என்ன அசிங்கமா பேசிக்கிட்டு இவ்வளவு கேவலமா விளையாடியும் ஆர்சனலுக்கு 1 பாயிண்ட் பிஹைண்ட் தான் இருக்கீங்க. இல்ல இது வந்து நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இது இந்த மாதிரி டவுன் பிளே பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த இன்ஜுரிஸ் வந்து இட் ரியலி லைக் ரொம்ப இட் ஹர்ட்டட் மீ. என்னடா வந்து எவ்வளவு நல்லா இருந்தாலும் வந்து இன்ஜுரி ஆயிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி. சகப் சட்டை போட்டு உட்கார்ந்திருக்காரு, இன்ஜுரின்னு சொன்னினாலே கொந்தளிச்சிருவாரு. சும்மா அரியா இன்ஜுரி பத்தி பேசாத அப்படின்னு. சொல்லுங்க. இல்ல இன்ஜுரின்னு இவரு விஸ்வா சொல்லிட்டு இருக்கும் போது எனக்குலாம் நம்ம ஸ்குவாட் எல்லாம் பாக்குறாரு அவரு. என்ன ஆரம்பிச்சாரு 1 2ன்னு. அதுதான் பாதி ஸ்குவாட் ஹாஸ்பிடல்ல இருக்கானுங்க. இல்ல பட் நான் ஐ தாட் ஸ்பர்ஸ்க்கு அவ்வளோ இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இம்பாக்ட் ஆவாங்கன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா நான் முதல்ல ஃபீல் பண்ணது இந்த லுக்கிங் அட் தேர் கேம் ஸ்டைல், எனக்கு ரொமேரோவோட அந்த வேண்டமிக் வாஸ் தி மோஸ்ட் பிவட்டல் பிளேயர். நான் ஏன்னா ஹி ஹேட் த பேஸ் டு கவர் அப் ரொமேரோ. பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் பென் டேவிஸ் டு ஸ்டெப் அப் டு சச் லெவல். ஏன்னா அந்த லெஃப்ட் பேக், ஏன்னா உடோகி ஃபுல்லா மேல போயிடுறான். அந்த அதாவது ஒரு 2 லாஸ் டிரா ஆன உடனே ஆர்சனல் ஃபேன் பாத்தீங்களா, டாட்னம் அனலைஸ் பண்றதுக்குலாம் போயிட்டாங்க. அவங்க நிலைமை அப்படியே ஆயி போச்சு. எனக்கு அவங்க கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆஞ்சோட அருண் வந்தா விஸ்வா போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாரு. யோ சும்மா அடியானீங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் தோத்த இந்த வன்மத்துல என் மேல கான்செப்ட் பண்ணீங்க. பாத்தியா, ஒரு கடைசியா ஒரு ஆர்சனல் ஃபேனை கண்டுபிடிச்சிட்டோம். டாட்டனம் எல்லாம் பாராட்டுற ஆர்சனல் ஃபேனை கண்டுபிடிச்சிட்டோம் பாரு. நல்லா இருந்தது ப்ரோ. அவங்க கேம் பிளே வந்துட்டு ஏன்னா நான் 3-4 டீம் ஃபாலோ பண்ணிருக்கேன். லூட்டனோட ஹோம் கேம்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வேண்டமிக் வந்து அவ்வளோ ஸ்பீட், ஏன்னா உங்களுக்கு பாக்ஸ் டிஃபெண்டர்ஸ் ஈஸியா கிடைச்சிருவாங்க. அவ்வளோ லார்ஜ் ஸ்பேஸ் டிஃபெண்ட் பண்ற பிளேயர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைக் அவ்வளோ சீக்கிரமா ஸ்லைடிங் டேக்கிள் போடாம ஹூ கேன் டிலே த கேம், அது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தான் வேண்டமிக். அவன் போனதுக்கு அப்புறம் ரைட்டு பெரிய இன்ஜுரி, ஒரு 3 மாசம் இவங்களா டாப் 6 பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பின்னாடிதான் இருக்காங்க. கேட்டா நீங்க டைட்டில் சேலஞ்சர்ஸ்னு 250 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. கேட்டா என்ன 4வது இடத்துல இருக்கீங்க. ஆனா லாஸ்ட் 2 கேம் ஐ மீன் பென் டேவிஸ் கேம் வந்து இட் வாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா ஆடுறான். முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணிட்டு டீம் ரெட்ரீவ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு தென் ஹி கோஸ் ஃபார் தி டாக்கிள். ஏன்னா அவனுக்கு பேஸ் மத்த ஒரு கேம்ல எமர்சன் ராயல் சென்டர் பேக் ஆனா எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு. ஸ்பர்ஸ் ஃபேன் ஸ்ரீகாந்திக்கு அவன டிஸ்அவுண்ட் பண்ணிட்டான். டேய் மரியாதையா போயிரு. the thing is no, like இவங்க எல்லாம் ஆடும்போது எனக்கு ஆக்சுவலா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆன்ஸ் மேல ஒரு சின்ன கன்சர்ன்னா, இந்த மாதிரி டைம்ல கூட இஸ் நாட் லைக் பிரிங்கிங் லைக் அகாடமி சென்டர் பேக்ஸ்.
லைக் அகாடமில நல்லா ரேட்டடா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பிளஸ் இந்த பிலிப்ஸ்னு ஒருத்தனை வாங்கணும். லைக் லைக் ஆன்ஸ் வந்து he is like 200% like nobody is going to say anything on him. ஏன்னா எங்க ஃபேன்ஸ்லாம் we all love him. So இந்த பாயிண்ட்ல வந்து இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்லி லைக் நான் இது ஒரு ட்வீட் பார்த்தேன். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. இப்ப லிவர்பூல் வந்து கான்ஸா ஆட வச்சாங்க. அதே மாதிரி நியூ கேசல் தான் அவங்க இன்ஜுரி இஷ்யூஸ், நியூ கேசல் பயமா இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த லூயிஸ் மைலி அப்படின்னு ஒருத்தனை ஆட வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற டீம்ஸ்லாம் இருக்கும்போது திஸ் இஸ் த சான்ஸ் கரெக்டா. ஏன்னா இப்ப நீங்க அவனை போய் FA கப்ல பர்ன்லியோட ஆட வச்சு தோத்தோம் அப்படின்னா அந்த மொத்த பிரச்சனை இப்ப அவன் மேலதான் வரும். So I would rather feel like இப்ப பிரைட்டன் இப்போ ஆக்சுவலா பிரைட்டன் பத்தி பேசலாம் வேணாம தெரியல. பிரைட்டனோட we lost like they slapped us like 4-2 is not like a legit score. இது வந்து it should have been 7 or 8. ஆனா எனக்கு என்னன்னா say we are going to lose அப்படின்னா அட்லீஸ்ட் give those players a chance. ஏன்னா அவங்களும் சிஸ்டம் அடாப்ட் ஆவாங்க. they will also understand what the Premier League intensity is. நம்ம எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணாலும் மேட்ச் கொடுக்குற ஃபீல் மாதிரி I don't think it will come for the players. இல்ல ஸ்ரீகார்த்திக் எனக்கு அதுல ஒண்ணு, ஏன்னா ஆன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல வர இருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடு அப்படின்னா வந்து he will focus on the resultsல. இப்போ ஒரு கிளாப் மாதிரி எஸ்டாப்ளிஷ் மேனேஜர்னா he can give because அவனுக்கு அந்த கிரெடிட் இருக்கு பேங்க்ல. பெப்பும் அதே மாதிரி தான், ஆர்டேட்டா அதே மாதிரி தான், அந்த இருக்கிற மேனேஜர்ல அதே மாதிரி தான். பட் ஆன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் இன்ஜுரி வேற. சோ எஸ் இல்ல அதான் சொல்றேன். ஆமா ப்ரோ, இப்ப பாருங்க இன்னைக்கு கூட வந்து என்ன ஆச்சுன்னா there was a point where எமர்சன் ராயல் got injured. ஓகேவா? And then அதான் சொல்றேன், we had like 3 center backs, 2 academy, like அந்த ஒருத்த academy அந்த பிலிப்ஸ், அப்புறம் we had Eric Dyer. You could have like he brought Eric Dyer. நான் வந்து தப்பு சொல்ல, obviously we won the game. எனக்கு என்னன்னா at least last 20 minutes like let him like நான் தான் சொல்றேன், இந்த சீசன் வந்து I don't want to use this word but it's like a free hit தான். Nobody is like expecting Hans to do இது. And obviously இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்க கொடுக்கும்போது நான் எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு 50 மில்லியன் ஒரு 60 மில்லியன் பிளேயரை வாங்கிட்டு அவனுக்கு நீங்க எவ்வளவு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா எப்பவுமே ஃபேன்ஸ் won't go against the academy players அவ்வளோ ஈஸியா. பிகாஸ் லைக் அவன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் அவன் ஒரு 25 கேம்ஸ் மோசமா ஆடினாதான் ஃபேன்ஸ் will come to realization ஓகே அப்படிங்கிற ஸ்டேட்கே வருவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கன்சர்ன். இட்ஸ் நாட் லைக் we are asking him to play when like நாங்க வந்து ஸ்டார்டர் ரீப்ளேஸ் பண்ணி வர சொல்லி லைக் பிளேயர்ஸே இல்ல, பெஞ்சை பாத்தீங்கன்னாலே தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபுல் ஆஃப் அகாடமி பிளேயர்ஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி டைம்ல இட்ஸ் லைக் இஃப் யூ பிரிங் ஹிம் லைக் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஒரே ஒரு இன்ஜுரா பட் தென் ஆப்வியஸ்லி இந்த ரிசல்ட்ஸ் பேஸ்ட் இதுவும் இருக்கு. ஐ கெஸ் லைக் இப்போ ரிசல்ட் இப்போ இன்னைக்கு ஒருவேளை ஒரு எரிக் டயர் பதிலா அந்த பிலிப்ஸை கொண்டு வந்து ஒருவேளை இன்னைக்கு 3-3 ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்லி லைக் ஃபேன்ஸ் மைட் that's what I thought. ஒருவேளை 3-0 இருந்து ஒரு 15 minutes to goவா இருந்தா மேபி he could have brought on நீங்க சொன்ன மாதிரி அகாடமிக் கிராஜுவேட்ஸ். இட்ஸ் a result driven league இல்ல. அவன் இந்த சமயத்துல வந்து அந்த அவன் ரிஸ்க் எடுத்து அப்படி பண்ணி கண்டிப்பா he'll get backlash. அது உங்களுக்கே தெரியும். you know, I'm not excluding Tottenham fans. Every single fan will criticize their manager. Day 3-1 against an informed Bournemouth side. எதுக்கு உனக்கு இந்த வெசப்பரிசினா கண்டிப்பா வெசப்பரிசி இல்ல. Just to add to what Srikarthik mentioned, இது வந்து நம்ம மேனேஜர் மட்டும் பார்க்காம it will also impact the player. இப்போ அவன் 3-1 வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 goals வந்துட்டானா அந்த கான்ஃபிடன்ஸ் டிராப் வந்து ஐ மீன் இட் கான் பி குவான்டிஃபைட். அவனுக்கு எப்போ வந்தாலும் ஒரு ஜிட்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ ஆர்டெட்டாவே வந்து நீங்க வந்து ஒரு அகாடமிக் கிராஜுவேட் சொல்றீங்கன்னா எமில் ஸ்மித்ரோக்கே அவ்வளோ வாய்ப்பு வர மாட்டேங்குதுங்கிறதா ஏன்னா Trossard வந்து off late he is not giving that much to the team. அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கப்போ still he is backing Trossard. எனக்கு அது கொஞ்சம் இதுவா இருந்தது. And one thing that I would like to support Ange is center back injury ஆனப்போ I thought he will play Dyer at LCB. But when he played Ben Davis there, I was like interesting. இது எப்படி போகுதுன்னா எரிக் டயர் ஐ மீன் Ben Davis வந்து ஒரு 3 at the backல he was playing as a left center back. But in the back 4 he has never played as a left center back. அது வந்து was quite ஏன்னா இவனோட மேட்ச் டீம்ல வந்து அவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. எரிக் டயர் வந்து கொஞ்சம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ், he'll be able to see how it can be done. Or he'll be able to see. அங்கயோட நீங்க நிப்பாட்டிக்கணும், அதுக்கு மேல அவன் எதுவும் பண்ண மாட்டான். அப்போ ஸ்டாண்டர்ட் போய்டுவான். ஃபார்மேஷனே மாத்துவா எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சா பட் he stuck to his gun. And Ben Davis அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். So the team has not missed Vandamins. கொஞ்சம் பில்ட் அப்ல லைட்டா இருக்கலாம் பட் அதர் than that இப்போ லைக் பில்ட் அப்ல இல்ல லைக் we have gave control. லைக் இதுதான் ட்ரேட் ஆஃப் தான். லைக் இந்த மாதிரி லெஸ் குவாலிட்டி பிளேயர்ஸ் வரும்போது கண்ட்ரோல் வந்து we gave it, அவ்வளவுதான். பில்ட் அப்லாம் we லைக் ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் we are trying but then வந்து obviously it's not coming like the first ஒரு
the 12 matches when everyone was not injured, you could see like எல்லா passes-லயும் வந்து there was a proper movement, they were had like a proper understanding. எனக்கு personally ஒரே ஹாவி பாயிண்ட் என்னன்னா யாரை கொண்டு வந்தாலும் I feel like they are understanding their role, they are just doing what is being asked, they are not doing it 100%, but then at least they know what they are doing. எனக்கு என்ன obviously யுனைட்டடுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க. இல்ல நீங்க பேசிக்கா போன வருஷம் ஆர்சனல் மனுஷன் சும்மா உட்கார்ந்து இருக்காரு, அவரை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம போயிரணும் ஓரமா. போன வருஷம் ஆர்சனல் எப்படி எக்ஸ்பென்சிவா ஆடினாங்களோ இந்த வருஷம் ஸ்பர்ஸ் அப்படி எக்ஸ்பென்சிவா ஆடிட்டு இருக்காங்க. பட் திஸ் கான்ட் பி டேக்கன் த்ரூ அவுட் த 38 கேம்ஸ். அதுதான் இஷ்யூ. ஸோ தட் இஸ் வாட் வி ரியலைஸ் லாஸ்ட் இயர். ஒரு 2 இன்ஜுரி ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. ஏன்னா இப்ப நீங்க ஆடுறது போன வருஷம் ஹெசூஸ், மார்டினெல்லி, சாக்கா பிரிச்சுட்டு போறாங்க. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஒரு கோல் 2 கோல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் they hold back and hit on the counter. அந்த மேனேஜர் ஊரை ஏமாத்திருக்கான். இல்ல நீங்க நெக்ஸ்ட் சீசனும் இந்த மாதிரி ஹைலைன் ஆடுறப்போ உங்களுக்கு அந்த கரெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் வேணும். இப்போ ஒரு ஃபாஸ்ட் குவிக் சென்டர் பேக் இருக்கானா அவனோட ரிப்ளேஸ்மெண்ட்டும் அந்த மாதிரி இருக்கணும். இல்ல யுனைட்டட் மாதிரி ஒரு 400 மில்லியன் எடுங்கறீங்க. இல்ல 250 பத்தாது, இன்னொரு 400 வேணும், வந்தா தான் டைட்டில் அப்படிங்கறீங்க. பிளஸ் இன்னொரு பாயிண்டும் இருக்கு. லைக் சின்ஸ் ஆஞ்ச் ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாருமே வந்து மேனேஜர்ஸ் ஓன்ட் நோ ஆஞ்ச் ஸ்டாட்ஸ், புரியுதுங்களா? ஸோ ஈவன் லைக் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து பார்த்தோன்னே அன்லஸ் இப்போ ஒரு 19th கேம் 20th கேம் ஆடுது, இதுலயே யூ ஃபீல் லைக் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ஃபிகர் அவுட் லைக் இவங்களுக்கு வந்து வைட்ல இருந்து அட்டாக் பண்ணா ஓவர்லோட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. Like they'll concede chances அப்படி like they can score goals அப்படி. So next season அவர் சொன்ன மாதிரி it will be இன்னும் more tough because ஒரு 38 games ரெண்டு தடவை ஒரு டீமே ஆடிட்டோம்னா they will know like what are the strengths, what are the weakness of this team அப்படின்னு. Like still எனக்கு பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், இது போர்ன்மத்லாம் லைக் எங்களோட போனஸமா ஹைலைன் ஆடிட்டு இருந்தாங்க போர்ன்மத்லாம். So அதான் சொல்றேன், I don't think next season it will be like like that, like they'll adjust like அதே மாதிரி. I think that's what is happening to Arteta கூட. போன season was his first biggest chance to do something, and நான் வந்து சுபாஷ் கூட நிறைய வாரம் சொல்லியிருக்கேன், டேய் இதுதான் உங்க சான்ஸ் டைட்டில் அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சீசன் எல்லாருமே நீங்க என்ன பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ you have to adapt. I think that's what is Arteta is doing right now. But let's move on to Chelsea. ஒரு காமெண்ட் வந்திருக்கு, செல்சி வின் பண்ற வீக் தான் அனிருத் ப்ரோ வரது இல்லைன்னு. கரெக்ட் தான். ஆக மொத்தம் அவன் வராம இருந்தா தான் செல்சி தோக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து அவனை அவாய்ட் பண்றோம் நம்ம. பிபி டாக்ஸ் பிரசன்னா டேக் இட் அவே 3-2 வின் ஜஸ்ட். அது நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 70-75 மினிட்ஸ் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. லைக் வந்து லூட்டன் were not doing much, ஒரு ஷார்ட் அண்ட் டார்கெட் கூட இல்லை. என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஆஃப் சைட் கோல் விட்டு ஒரு ஆஃப் சைட் கோலுக்கு அப்புறமா கரெக்டான ஆஃப் சைட் கோல் தான், பட் அதுக்கப்புறமா வந்து எந்த கிராஸ் போட்டாலும் அது வந்து டிஃபென்ஸ் வந்து அப்படியே ஏங்கறானுங்க. கடைசியில இந்த தியாகோ சில்வா ரியாக்ஷன் சம்டிட் ஆல முறைக்கிறான், அப்படியே என்னடா பண்ணி தொலைக்கிறீங்க, என்னடா டிஃபென்ஸ் இது, நான் எவ்வளவு வருஷம் தான் தூக்கி வச்சுன்னு இருக்கிறதுன்னு. அவர் 39 வயசு, அது he still playing much better than other players. That and even in the game and Crystal Palace game, ரெண்டு கேமுமே Poch almost messed it up with the substitutions. ஏன்னா இந்த கேம்ல லூட்டன் 3-0 கம்ஃபர்டபுளா இருக்கும். டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் ரெண்டுமே கொண்டு வந்து just play defense out, சும்மா backward sideways passing. ஏன்னா முன்னாடி நாங்க பண்ணது backward sideways passing தான். இன்னைக்கு for like Luton game for some reason like for a change we started to pass forward and played well. அப்போ backward sideways ஆடுற பட்சத்துல he decided to still attack. எனக்கு அதான் புரியல. he bought an Enzo and Nkunku and decided okay I'll still go for attack ன்னு. நல்ல வேளை கில்கிறிஸ்ட கடைசியில கொண்டு வந்தா, கடைசியில ஒரு டேக்கிள் பண்ண கில்கிறிஸ்ட் லைக் இல்லனா that could have been another cross could have been 3-3. பட் வந்து ஒவ்வொரு cross I was like செத்தரம் அவனே. and again corners ராஸ் பார்க்லிங் அஞ்சரி கூட இல்ல மனுஷ அவளா ஹெட் பண்ணி கோல் அடிக்கிறான். அவன் செம்மையா விளையாடுறான். இப்போ நான் சொல்றேன்ல லாஸ் பார்க்லி வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டுங்க. இல்ல that game Luton he was their best player. Even against Arsenal he bossed the midfield. ஆமா. and வந்து again corners like எவ்வளோ வாட்டி தான் we can concede from corners and set pieces. அதுதான் பிரச்சனையாவே இருக்கு. but we won and வந்து அவ்வளவுதான். like at least for now last 2 games we won not convincingly, but take the points and run. அவ்வளவுதான். எப்படியா ஏமாத்துறாலும் பரவாயில்ல, 3 பாயிண்ட் வேணும். ஆமா. and next வந்து கப் கேம்ஸ், அதுக்கு அப்புறம் பிரீமியர் லீக் பாத்துக்கலாம். பிரீமியர் லீக்ல ஜெயிக்க போறதில்ல, so at least let's focus on the cup games. இல்ல உங்க பாக்ஸ் எனக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸ் டிஃபெண்டர்ஸே இல்ல, அதனால தான் உங்களுக்கு இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. I have a question to the Chelsea fans. இப்போ தியாகோ சில்வா வயசாயிடுச்சுங்கறீங்க, ஓகே.
ஃபைன். இந்த பாடியாஷிலோ அந்த இன்னொருத்தர் இருக்கானே டிசாசி. நோ ஒன் இஸ் a லீடர். ஒரு ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு டிஃபென்சிவ் லைன்ல இல்லாட்டினா என்னதான் குவாலிட்டி பிளேயர்ஸா இருந்தாலும் they are not mentally ready. So do you think without தியாகோ சில்வா இவங்க 2 பேரை நம்பி உங்களால லீக் ஃபுல்லா போக முடியுமா அடுத்த சீசன்? அவருக்கே தெரியல பாவம். டிசாசி கொடுக்கிற சான்சஸ் வந்து பாரிஷியல் கொடுக்கிறது இல்ல. அதான் என்னோட பிரச்சனை. இல்ல 2 பேர்ல யாரா ஒருத்தர் லீடரா நீங்க சொல்லுங்க who can organize the back line. To an extent Barisial, not Disasi Satyama illa, to an extent Barisial and to an extent Colville. Because Colville is a centre back, he's been playing as left back because Kukurella and Chilwell are injured. So அதுக்கு ஒரு லெஃப்ட் பேக் போடு. Colville is a centre back actually. அவர தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கோம். இல்ல உங்களுக்கு அப்பனா you think ஏனா உங்களோட keeper is not commanding. Robert Sanchez has never been commanding. No, but I think Petrovic is a bit more commanding. So I'm happy with Petrovic. Okay. Actually, sama save பண்ண ரெண்டு சேவ் எல்லாம் ஒரு even அந்த செகண்ட் கோல் கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேற லெவல் சேவ் then ரீபவுண்ட் அடிபை அடிச்சாப்டி. So but I'm happy with Petrovic because வந்து he's good with his feet, he's commanding. Sanchez வந்து ஃபீட்ல வச்சாலே எட்வார்ட் மெண்டி பார்ட் 2 தான். bro இல்ல bro actually Brighton ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா ராபர்ட் சாnchez. he was known for his ball playing skills. ஆனா அதுக்கு அப்புறம் வந்து அந்த ராபர்ட் டிசர்பி வந்து எனக்கு இதுவே பத்தலன்னா. ஆனா உங்க டீம்ல வந்து எனக்கு என்னமோ லைக் வெளியில இருந்து பாக்குறப்போ தியாகோ சில்வா இல்லாட்டினா டீம் இஸ் இன் டிசரே. ஆமா. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லீடர் வந்து ஒரு லீடர் அட் தி பேக். ஆனா உங்களுக்கு 40-50 டிஃபெண்டர் வச்சிருக்கீங்க, 100 மிட்ஃபீல்டர்ஸ் வச்சிருக்கீங்க. பட் ஒரு கேப்டன் ஒரு லீடர்ங்கிறது வந்து இல்ல. That is what my observation is. Because that's the thing. எல்லாமே யங்ஸ்டர்ஸா வாங்கினீங்கன்னா there is no one to lead. Yeah. If even when the defense, the reason defense was exposed is Caicedo was playing the sole midfielder. Literally ஒத்தன midfield பண்ணிருந்தான். Gallagher வந்து literally இங்கே ஓடிட்டு இருக்க சம்பந்தமே இல்லாம ரோட் ரன்னர் மாதிரி இங்க இருக்கா. கவலைப்படாதீங்க வித்துருவீங்க அவனை. ரொம்ப அழுகாதீங்க. அவனோட அருமை தெரியும் உங்களுக்கு. அவனை கேஸ் பண்ண அளவுக்கு அப்படின்னா கில்ஸ்டன் எனக்கு சத்தியமா புரியல. He's been decent அவ்வளவுதான். Like he's not been extraordinary with it. Still has more assists than Odegaard, but still. But then this address நீங்க வந்து கேஹி ட்ரை பண்றீங்க பேலஸ்ல இருந்து. So this sort of addresses that vacuum. ஏனா கேஹி என்னதே தெரியல அவன விட்டுட்டு மறுபடியும் லீடர் அவர். Whatever it is, he's a very good leader. Very good leader. So அவன விக்கிறதே ஓசிமனுக்கு. கேஹிக்குலாம் இல்ல. ஓசிமன் வேணும் உங்களுக்கு. அதுக்கு தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. வருவானான்னு தெரியாது because Napoli just extended his contract. So but they release cost ஓட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 130 மேட்டர். அதான் அவ்வளவு குடுப்பானுங்களா எனக்கு டவுட் தான். அதெல்லாம் செல்சி உங்க கிட்ட இல்லாத காசாங்க. செல்சி காசு இல்ல. அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபைன் பண்ணணும். பாயிண்ட் டிடக்ஷன் வரும். அதுக்காக கமெண்ட் இருக்காங்க. ஏற்கனவே 10வது இருக்கும். இதுக்கு மேல பாயிண்ட் டிடக்ஷன் பண்றதுக்கு பாயிண்ட் எங்களுக்கு இல்லடா. எனக்கு மெயினா அதனால தான் லைக் why are we helping them. அவங்களோட இப்ப கேலகர் விக்கலனா I don't think they can buy Osimhen. கரெக்ட்டா? அதுதான் சொல்றேன். எனக்கு நீங்க நான் தான் சொல்றேன். நான் வந்து ஸ்லையா வந்து ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்க பண்றதா பண்றீங்க. ஒரு 70 மில்லியன் போய் என்ஜோக்கு பிட் பண்ணுங்க. சும்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். Yes sir. But yeah, Chelsea, are they moving forward Prasanna? Do you see ஒரு pattern? என்ன உடனே நோண்டாரு? Crystal Palace and Luton Town bro. We did not beat Arsenal or Man City or any one of the Liverpool or any of the top. We beaten teams that we are supposed to beat and அதுவும் கஷ்டப்பட்டு தடுமாறிட்டா. Crystal Palace last minute. Crystal Palaceலாம் again with the substitutes. He took off Modric, he took off Nkunku who are actually our better players. And in the second half, Crystal Palace had us pinned us in our own half. Like we couldn't even get out of our own half. அதுக்கப்புறம் தான் கடைசியில ஓரளவுக்கு we started to play and ஒரு penalty வந்து one thing I'll give up is Madueke. Like when the talks that he was like பெரிய fall out அது இதுன்னா but 2 games he's been performing decently. Like ஒரு 2 goal and Luton Town goal was well taken and performance score it was very good actually. So hopefully he continues and வந்து எனக்கு defensively சொல்றீங்க like when the pod still does not know his best back four. ஒவ்வொரு மேட்ச் தேவோ is playing one back four. நான் டிசாசி ஆடுறாரு. நான் டிசாசி ரைட் பேக். Hopefully Gusto is consistently playing right back because 2 games, 2 good performances from Gusto. And even next season I would say this, he should be a starting right back, not Reece James.
அந்த அளவுக்கு நான் போயிடுவேன். வாவ் வாவ் Bro, these seasons he has missed 70 games, bro. பரவாயில்ல, இந்த சைடு அமுச்சு விட்டுருங்க. இப்ப ரெண்டு பேரே ஃபிட்டா இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன், லைக் both are fit. If both are fit then Reece James start. அதான் Reece James is not fit. Like இல்ல, he அதுதான் cannot start 1-2 months in a row. பிரசன்னா ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். டிபெண்டபிள். அதுதான் நம்பவே முடியல. பட் பிரசன்னா ஒரே ஒரு செகண்ட், பட் இப்பதான் ஒரு ஆபரேஷன், மெயின் ஆபரேஷன் பண்ணிருக்காருல, சோ ஐ திங்க் he'll be better next season. Hopefully he is better, hopefully, because வந்து even in the 1920 season he's had his little injury concerns, and last 2-3 seasons he has been like that. So hopefully he's fit and back. எங்களுக்கு அதான் வேணும். பட் அதான் பிரச்சனை, எவ்வளவு வாட்டி தான் வந்து on his day டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மேன் சிட்டி ரெடியா இருக்காங்க. ஒரு 150 மில்லியன் கேளுங்க. 150 தான் நான் 200 சொல்லுங்க. அதென்ன 150 கம்மியா? 150 200 கேளுங்க அவங்கள்ட்ட. அதான், so he's not odds still does not know his best back four yet, or what is a different back four. நல்லதான் பிரச்சனையே இருக்கு, கோல்ஸ் கன்சீட் பண்ணி இருக்கு. because last season even though we were so poor, அவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணல. ஏய், இப்பதான் டேபிள் பாக்குறேன், இவ்வளவு கேவலமா ஆன செல்சி யுனைட்டெட்க்கு 3 பாயிண்ட் ஐயா பின்னாடி இருக்காங்க. that does not say much. அவங்களும் கேவலமா தான் ஆடுறாங்க. it's not that வந்து எல்லாரும் கேவலம், most of the teams கேவலமா தான் ஆடுறாங்க. அதனால தான் அவ்வளவு டிஃபரன்ஸ். ஆமா, கரெக்ட்டா இருக்கு. பட் லிவர்பூல் மட்டும் தான் நல்லா ஆடுறாங்க. சரி, யாருமே போதும் பாட்டு போதும். போட்டு வைப்போம். நாம வந்து யுனைட்டெட் பக்கம் போவோம். லைக் இந்த வர கப் கேம்ஸ்ல அப்போ நெக்ஸ்ட் டைம் பிரஸ்டன், அதுக்கு அப்புறம் மிடில்ஸ் பண்ண செமிஃபைனல். சோ we should take that as stepping in, like as a step forward. ஏன்னா cup is, we can win those both of those cups. Carabao most side we can win, and FA Cup obviously on that day like knockout da. So basically it's on that day da. So we should take those two seriously. பார்க்கலாம் செல்சி என்ன பண்ணுவாங்கன்னு. let's move on to United. விஜய் போன வாரம் ஒரு கம்பேக் ரீகார்டிக் ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ சாரி, லைக் அந்த லூட்டன் கேம்ல வந்து ஐ வாண்ட் டு கிவ் ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு தட் லெஃப்ட் விங் பேக், இந்த ஆல்ஃபி டவுட்டின்னு. ஐ டோன்ட் திங்க் ஹில் பி தேர் அட் லூட்டன் லெஸ். பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். லைக் இட்ஸ் நாட் லைக் ஹி ஜஸ்ட் பிளேயிங் நவ left back. He can actually play both sides. He can he's I heard like his contract is ending this year or 1 year and one. So hopefully summerல அவன் வந்து பயங்கரமா ரன்னிங், லைக் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் his energy levels are really என்ன தெரியுமா நடக்கும், வெஸ்ட் ஹாம் வாங்கி போட்டுருவானுங்க, அவ்வளவுதான். ஐயோ ஆள விடுங்க, அவனுக்கு இந்த மாதிரி பிளேயரை வாங்கி போட்டுருவானுங்க. Speaking of Luton, Tom Lockyer and our statement or on there, like he is recovering well and he is doing well. So that is very good to see. But yeah, let's move on to United. போன வாரம் ஆஸ்டன் வில்லா கூட கம்பேக் வின் அப் பண்ணிட்டு பண்ண அலப்பறைகள் தாங்க முடியவில்லை. இந்த வாரம் என்ன, இவங்க கிட்ட போய் எப்படிங்க நாங்க தோத்தோம்? நீங்க பெரிய லாடு 10 மேட்ச் ஜெயிச்சு போட்டு இவனோட மட்டும் தான் தோத்து. இல்ல, என்ன பிரச்சனை, இவங்க அடிச்சதுல ஒண்ணே ஒண்ணு நாங்க தான் லாஸ்ட் 6 மேட்ச்ல, அதுதான் பிரச்சனை. எனக்கே அடி வயித்துல புளிய கரைச்சி உட்கார்ந்திருக்கேன் நான். இவனோட போய் டிரா பண்ணிட்டோம். நம்மளும் வேற வாட்ஸ்அப் வேற பண்ணி தொலைச்சோம். அதுக்கு கருமண்டா இது. இல்ல ஆக்சுவலா இப்போ நீங்க மேட்ச பாத்தீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேக்குதுங்களா? சோ அதுதான் என்னன்னா, ஒரு ஹோப், ஒரு மேட்சுக்கு அப்புறமா ஒரு ஹோப் வரும், சரி இதுதான் வந்து அந்த புல்லிங் ட்ரிகரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த மேட்சே வந்து இது எப்படின்னா, 1 ஸ்டெப் அட் அ டைம். இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறோம். சோ டே ஓகே. இல்ல ஆக்சுவலா இது ஒரு பெரிய இது. ஆக்சுவலா இப்போ மார்டினெல்லிக்கு வந்து விஸ்வா ப்ரோ சொன்னார் இல்லைங்களா, இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கீழே பார்க்காம ஓடுறான் அப்படின்னு. அது ராஷ்வர்ட் பண்ணிட்டு இருந்த வேலையை வந்து இப்போ கர்னாச்சோ எடுத்துக்கிட்டான். ஸோ பேசிக்கா வந்து அதுதான் பண்றான் கர்னாச்சோ. ஸோ கர்னாச்சோ அவனோட டேலண்ட் வந்து ஸ்கை தான். பட் ஆனா அந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த மெச்சூர் ஆகிற டைம்ல இஸ் மேக்கிங் மோர் எரர்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, பட் ட்ரெமெண்டஸ் பிளேயர், வி ஆல்வேஸ் சப்போர்ட் ஹிம். சரி ஓகே, கேம்ஸ் பத்தி வரும்போது டென்ஹாக் இன் பேசிக்கலி நான். ஸோ டென்ஹாக் இன் நானு என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டார், எதுக்கு ஆமா எஸ்டாப்லிஷ், ஆமா டென்ஹாக் இன் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா he is not giving any hope to support him higher and higher. நீங்க லீக் மேட்ச் நடக்கும்போது பாத்துட்டே இருந்தீங்கன்னா, ஐயோ ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணக்கூடிய, நான் எவ்வளவுதான் பேசுறது உனக்காக, என்ன பண்ணாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது he is not being, என்ன சொல்றது, his decisions are and so poor. இந்த போன மேட்சே பாருங்க, அந்த மெயினோவை தூக்கிட்டு மெக்டாமினை போட்டு
எனக்கு அது புரியல. நான் வந்து இன்ஜுரி நினைச்ச 45 மினிட்ஸ்க்கு அப்புறம். இல்லங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் இஸ் a tactical reason, I have no regrets ன்னு சொன்னான். எனக்கு இல்ல, அதுதான் actually இல்ல, இல்ல, இல்ல. சொன்னாரு அப்படியே. இல்ல, அப்படி என்னதான்டா டாக்டிக்ஸ் அது? இல்ல நான் டாக்டிக்ஸ் தான் இல்ல, மெக்டாமனே முன்னாடி கோல் அடிச்சாரு, எப்படியோ ஒரு கோலை வந்து வாங்கி கொடுத்துறாரோ நம்பிக்கை. அது சாம்பல் லாக்கர்ஸ் தப்பா போட்டது ப்ரோ. அது ஆக்சுவலா மெயினு வந்து he was tiredனு சொன்னாரு டென்னாக. அத மாத்தி போட்டான் நம்ம சாம்பல் லாக்கர்ஸ் தான். ஓ நினைச்சேன். ஓ ஓகே ஓ. ஓகே. அத்லெட்டிக் அதான் மான்செஸ்டர் போட்டாங்க. யூனியனோட சம்பவமா அது? ஆமா, சாம்பல் லாக்கர்ஸ்க்கு சம்பவம் அது. ஓகே ஓகே ஓகே. நான் மேட்ச் பார்க்கல. இந்த மாதிரி போடுற அப்படி. நான் ஸ்கோர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு நான் மேட்ச் பார்க்கல. நான் மேட்ச் முடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் கோமாளித்தனம் பண்ணிட்டானா, ஃபார்மேஷன் இது மாத்திட்டான் போல, அதனால தோத்துட்டான்னு லைன் அப்ஸ் பார்த்தேன். அதான் இவெல்லாம் ஆடி இருக்கானே, மெயினுல ஆடி இருக்கான் அப்படின்னு போய் கிளிக் பண்ணி பார்த்தா சப்ஸ்டிட்யூட். சரி ஒரு 80 நிமிஷம் எடுத்து பார்த்தா 45 நிமிஷம் என்னடா இது இன்ஜுரி நடந்துச்சுன்னு இப்படி சொல்லும் போது தான் தெரியும். இல்ல நீங்க அப்புறம் இன்னொரு பெரிய இது பாத்தீங்க, அந்த மெக்டாமினோட சப்ஸ்டியூஷன் சம் பண்ற மாதிரி ஒரே இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டனி கதைக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டனி வெளில எடுத்துட்டு அமாத் உள்ள வந்தான். சோ டியாலோ உள்ள வந்துட்டு நீங்க ஒரு டைம்ல ஒரு 70th மினிட் மேல பாத்தீங்கன்னா அமாட் வந்து பால் எடுக்க போறான், பீயிங் இன் தட் பொசிஷன். பக்கத்துல பக்தா மெக்டாமினி நிக்கிறான். டேய் நீ அவன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த பாக்ஸ்ல நிக்கணும். அமாடியலோ ஷுட் டேக் த பால் அண்ட் யூ நீட் டு கிராஸ் இன். பட் மெக்டாமினை வந்துட்டால மெக்டாமினை எடுத்துப்பான் அப்படின்னு இவன் விட. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் பொசிஷன்ல வந்து பாலே பிடிக்க ஆளே இல்லை, அழகா க்ரூஸ் பண்ணிட்டானுங்க. டேப் இன் முடிஞ்சு. இந்த டேப் இன் கோல்ஸ் தான் வந்து ரொம்ப ஆக்சுவலா இந்த கோல் அவுட் அந்த ஆல்மோஸ்ட் ஆன் தி பாக்ஸ் அப்படியே யுனைட்டெட்க்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த கட் பேக் கோல்ஸ் நிறைய எல்லா மேட்சும் கட் பேக் கோல்ஸ். அது ஏன்னா அவனுங்க பிரஸ் ஹையா பண்றாங்க, பின்னாடி பேக் லைன் வந்து ஆனா பிரஸ் பண்ண மாட்டேங்கறாங்க. அதனால அந்த ஸ்பேஸ் கோல்லாம் ராஜகா ஒரு டிஃபென்ஸ் எல்லாம் இல்ல ராகுல், நாட் ஜஸ்ட் தட், அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸ் டிஃபென்ஸ் மேல லைக் கட் பேக் கோல்ஸ் எப்ப அதிகமா வரும்னா when the midfielders do not trust the back line. சோ எல்லாரும் வந்து கோல் பக்கத்துல போய்டுவாங்க. So well organized team என்னன்னா defensive line will drop deep, midfielders will take care of the cams. So எந்த கட் பேக் வந்தாலும் நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து you take up any of Jose Mourinho's team and Pep Guardiola's team, அந்த நம்பர் 6 தான் வந்து கட் பேக் எடுப்பான். ஸோ நம்பர் 6ம் சரி 8ம் சரி யாருமே லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்க மாட்டாங்க. விங்கர்ஸ் தான் வந்து தே பிகம் த சிச்சுவேஷனல் விங் பேக்ஸ். பேக் 6 வந்து அவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்களே தவிர மிட்ஃபீல்டர்ஸ் வந்து பேக் லைன் போக மாட்டாங்க. மிட்ஃபீல்டர்ஸ் எப்போ பேக் லைன் போவாங்கன்னா when they don't have any trust on the center backs. ஸோ இப்போ எல்லாம் பத ஆட்டம் மொத மாதிரி எல்லாம் சரி ஓடி வந்துடுறாங்க. ஒருத்த பின்னாடி நிற்கிறான், there's lot of open space. அது இல்லாம இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரன் வான் பிசாக்கா வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா. இப்போ ரெண்டு டாலோவும் ஆரன் வான் பிசாக்காவும் நீங்க பாத்தீங்கன்னா தேர் ஆல்சோ இன்வெர்ட்டிங் டு த மிட்ஃபீல்ட். அது வந்து எல்லா டீமும் வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டாலோ வந்து இஸ் ரன்னிங் பேக் அகைன், பட் வான் பிசாக்காவால ரெக்கவரி சீக்கிரம் பண்ண முடியல. சோ ஒரு விங்கர் வந்து ஒரு 1-to-1 டிஃபெண்டர், ஒன் டு ஒன், பட் ஹி இஸ் நாட் ஃபில்லிங் த கேப். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கேப்பை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த யூட்டிலைசேஷன்லயும் ஒழுங்கா பண்ணாம மொக்காங்கனது லிவர்பூல். அது ஒரு அந்த மேட்சை விட்டுருங்க. பட் இல்ல விஜய், இப்போ வான் பிசாக்கா வந்து மிட்ஃபீல்ட்ல ஆட வச்சதே வந்து டென்ஹாகோட மிஸ்டேக் நான் ஃபீல் பண்றேன். யா நீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டென்ஹாக் டிசிஷன்ஸ் இன் திஸ் சீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா மெனி டிசிஷன்ஸ் ஹவ் கான் ராங். ஒன் ஆஃப் த மெயின் டிசிஷன் இஸ் என்ன சொல்றது, பேக்கிங் மெக்டாமினே வாஸ். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், லைக் அப்பா எடுத்துக்கிட்டு போயிடுறா அவனு, அப்படியே காம்போ ஆஃபரா கொடுத்தோம். மெக்டாமினே எடுத்துக்கோ போதும்டா சாமி அப்படின்னு. ஐ அம் a big McTominay fan, sorry. Oh my god, please take him in Arsenal. எடுத்துக்கோ. நீங்க கேட்டீங்க எல்சிஎம் காலையில பே பண்ற பிரச்சனையே இல்ல. ஒண்ணும் இல்ல, மெக்டாமினே ஆர்சிஎம் ஆனானா ஆர்சனலுக்கு டீம் பேலன்ஸ் நல்லா இருக்கும். ஆஹா, புது ஆளு எடுக்கிட்டாங்க மெக்டாமினே. இல்ல ஏன்னா மெக்டாமினே ரைஸ் மிட்ஃபீல்ட் வந்து will suit Arsenal. அதுதான் நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு இருக்க லாசஸ்ல நீங்க இந்த சஜஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் வந்துருவாங்க, பாத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்க அடி வாங்க போறீங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னதுக்கு எல்லாமே ரிப்பீட் வேல்யூ அதிகமா இருக்கு விஸ்வா. உங்களுக்கு உங்க செக்மெண்ட்ட பட்டு பார்த்து வந்து அடிக்க போறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆர்சனல் வந்து இனிமே ஸ்ட்ரைக்கர் தவிர எந்த பொசிஷன் கேட்டாலும் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. நீங்க முதல்ல ஒரு 20 கோல் அடிக்கிற ஸ்ட்ரைக்கர்
மெக்டாமினே கேட்டா ஹாவர்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடுவா விடுங்க. இன்னொரு செட்டப்பா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரிஒன் ஹூ சீஸ் தி மேட்ச் நோஸ் தட் யுனைட்டடோட சிஸ்டம் படி 2 பிவட் வேணும். Why Ten Hag is not seeing that? அதுதான் வந்து ஒரு பெரிய வந்து क्वेश्चन. அதுதான் லாஸ்ட் இயர் பண்ணி நல்லா வொர்க் ஆச்சு. இந்த வாட்டி என்ன அதுதாங்க லாஸ்ட் இயர் வொர்க் ஆச்சு நல்லாவே 2 பிவட். So see, இந்த டிசிஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது from the start of replacing De Gea with Onana, so நீங்க ஒனானாவை ரீப்ளேஸ் பண்றீங்க, கொண்டு வரீங்கன்னா the defenders should be, you know, என்ன சொல்றது, ஒரு பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸா எல்லாருமே இருக்கணும். நீங்க நீங்க வந்து எப்பயுமே you always need to start from the, you know, ஃப்ரண்ட்ல இருந்து தான் நீங்க டீமை ரீபில்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எடுத்த உடனே கோல் கீப்பர் தான் வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. இஃப் இந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா கோல் கீப்பர் should be the last one to be replaced. அப்போ ஒரே ஒரு டவுட் விஜய், டெகேயா வந்து இருந்தா பரவாயில்லன்றீங்களா? அப்போ இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, seeing Onana right now, De Gea is more, you know, in for me. De Geaவே இருந்திருக்கலாம். Onana is not making any difference for me now. I feel like, say for example, அவங்க அந்த 50 million வந்து ஒரு டோடிபோக்கு வாங்கிட்டு if they kept De Gea, probably he would have been more happier அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. I don't know how it work with the way. நீங்க இல்ல விஜய், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா the same mistake Arsenal did. Instead of prioritizing LCM, they went and bought another keeper. LCM ஒன்னு வாங்கி போட்டுருங்கப்பா. மெக்டாமினே எடுத்துக்கோங்க. வேற வழியே இல்ல. ஆர்சனல் மிட்ஃபீல்ட் ரீவாம்ப் பண்ணி ரைஸ மேன் சிட்டிக்கு விட்டுட்டு மெக்டாமினை பார்ட்டே அண்ட் ஓடகார்ட் ஆடணும். அதான் புது மிட்ஃபீல்ட் ஆர்சனலுக்கு. அதான் வேணும் எனக்கு. இல்ல ஹாவர்ட்ஸ், ஓடகார்ட், மெக்டாமினே அதுதான். கரெக்ட். ஆமா, ட்ரீம் டீம் வெச்சுக்கோங்கப்பா. பட் ஐ திங்க் வித் யுனைட்டட் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஐ ஹேவ் டு ஸ்டில் சே, என்னன்னா ஒரு பிளேயர் வந்து 4 மேட்ச் நல்லா ஆடினா கண்டிப்பா 5th மேட்ச்ல இன்ஜுரி. அது வந்து நம்ம வந்து ஜோக் பண்றதுக்கு பேண்டர் பண்றதுக்குலாம் இட்ஸ் நைஸ். பட் அவங்க அளவுக்கு இருக்கிற இன்ஜுரிஸ் வந்து டெக்னிக்கலி ஒரு டீமை பில்டே பண்ண முடியாது. அதாவது ஒரு லைன் அப் வந்து ஒரு 4 மேட்ச் கூட 3 மேட்சுக்கு ஒரு லைன் அப் ஆடினா தான் அந்த டீம் செட் ஆகும்னு நம்ம சொல்லுவோம். 3 மேட்ச் என்ன 2 மேட்ச் கூட 10 ஆகனா சேம் லைன் அப் வச்சு ஆட முடியல. நீங்க அது ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க போன மேட்ச் பாருங்க, ஆஸ்டன் வில்லாக்கும் இந்த லாஸ்ட் மேட்சுக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா there is only one change in the playing 11, which is Rasmus Højlund. பட் அதோட இம்பாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும், because Rashford is not pressing enough. சோ நீங்க கர்னாச்சோ, இங்க ஆண்டனிக்கு நான் லேட்டா வரேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கர்னாச்சோ, சோ நீங்க Garnacho is the only player who is attacking. Rashford வந்து இந்த கண்ணு கட்டின குதிரை மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கான். So it is not supporting enough. அப்புறம் வந்து இந்த டபுள் பிவட், இப்போ மெக்டாமினே, மெயினு அண்ட் யூனோ இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து எப்படி சொல்றது, கமெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, எங்க என்னங்க ட்ரைனிங், நான் ட்ரைனிங் ஹைலைட்ஸ் எல்லாம் பாக்குறேங்க. அந்த ராண்டோ மட்டும் தாங்க போட்டுட்டு இருக்கானுங்க. ராண்டோவையும் ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. இல்ல I heard that ETH ஓட training will be very demanding and yeah. See, but these players ask for it la. போன தடவை ஓடேக்கு என்ன சொன்னானுங்க, இட்ஸ் சோ பேசிக். இவன் வந்து சோ மெக்கானாலாம் வந்து அசிஸ்டன்ட் கோச், he is fit for championship. சாம்பியன்ஷிப்ல பறக்க விடுறான். ஆமா. So these players are just, you know, being so sophisticated. இப்போ செல்சில வந்து ரீசெண்டா சொல்றேன், முண்டேக்கு வந்தா இல்லைங்களா, after manager is publicly criticized, he is ready to work, put in effort and come back and prove the manager that he was wrong. சான்சோ FIFA விளையாண்டுருக்காங்க. நீங்க உங்களுக்கு யாருங்க 350k கொடுக்க சொன்னா? மெட்வேக்கே தெரியும் 100 தான் கிடைக்குது, விளையாடலினா வெளியே போனா கிடைக்காது, நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அவனுக்கு தெரியுது. நீங்க ஜாலியா 350k வெச்சுக்கோ அப்படினீங்க. அப்புறம் பண்ணவே தேவையில்ல, அவனுக்கு செட்டில்டு அவ்வளவுதான். பிளஸ் எனக்கு என்னன்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் சான்சோ சொல்றது சரி, அவன் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன்னு போயிட்டான். இவங்களும் சரி இப்ப ஓகேப்பா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு 350k கொடுத்து அவனுக்கு எதுவுமே இன்சென்டிவே இல்லையே. நான் கடைசிக்கு சாரி கேட்க போது இல்ல, இந்த மேனேஜர் சாக்கார வரைக்கும் நான் உட்காந்துதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு கிளப் வந்துரும், வேற கிளப் வந்துருமே, அவன் நினைச்சா வந்துரும். எவனோ ஸ்டில் இஸ் லைக் லிங்க்ட் வித் பார்சிலோனா, டார்ட்மண்ட் and all. I don't think அவன் கரியர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லங்க. அவனுக்கு பிரச்சனையே இல்ல, அவனுக்கு சாரி கேட்கவே வேணாம். I don't think he'll ever apologize because அவனை பொறுத்த வரைக்கும் he does not need to. இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் வந்து Ten Hag's career is going to end pretty soon. That's how it's feeling for him. And he knows எப்படி இருந்தாலும் இந்த பிளேயர்ஸ்னால வந்து Ten Hag ஓட வாழ்க்கையில காப்பாத்த முடியாது.
எப்படி இருந்தாலும் கூடி சீக்கிரத்துல 10 கிளம்பிடுவான். அண்ட் சான்சோ கூட யோசிச்சுக்கலாம், என்னால இதோட சத்தியமா கேவலமா ஆட முடியாது. ஆப்வியஸ்லி அவனே வச்சிருப்பான். இதோட நான் வந்தேன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் பிளே பெட்டர். ஆப்வியஸ்லியா தெரியாது, பட் he knows this is my rock bottom. இதோட கேவலமா நான் போக மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஆனா ஆப்வியஸ்லி நான் திரும்பி வந்தேன்னா ஏதோ ஒரு டீம் வருவாங்க, இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அது இவங்க பாடு. கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு அதிகமா பணம் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் வின் வின் தான் அவனுக்கு. அவனுக்கு எந்த வித லாஸ் இல்ல, சக்சஸ் தான் அவனுக்கு. ஆகமொத்த சக்சஸ் தான் பிசினஸ், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் கமிங் டு ஆண்டனி, விஜய், a few words. ஆக்சுவலா ஆண்டனி ஐ ஹவ் நெவர் நான் வந்து ஃபுட்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸா ஃபாலோ பண்ணிருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் a one dimensional player like ஆண்டனி. எனக்கு வந்து ஆக்சுவலா நீங்க ட்விட்டர்ல வந்து யூரோப்பியன் லேடுன்னு சொல்லிட்டு ஒரு அயாக்ஸ் ஃபாலோவர் ஒருத்தர் இருக்காப்ல. அவர் வந்து AFC Ajax அவரா? இல்ல யூரோப்பியன் இல்ல அவர்தான் ஒருத்தர் இருக்காரு. ஸ்கிரீன்ஷாட் போடுவார்ல நம்மள ஸ்கிரீன்ஷாட். அவர்தான். சோ அவர் வந்து ஆண்டனிக்கு 85 மில்லியனா என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. Now I guess he retweeted the same saying, பாத்துக்கோ இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. It's so shocking that we paid 85 million. சரி காசு கொடுத்து வாங்கியாச்சு எல்லாம் ஓகே, அவன் ஒர்க் ஆகலன்னு தெரியுதுல்ல, அவனை எடுத்துட்டு பெலிஸ்ட்ரி ஆடவே விட மாட்டாங்க. See I see Garnacho and Pelistri are both, எப்படி சொல்ற, அந்த அகாடமி பிளேயர்ஸ் வந்து நீங்க டென்னாகோட ஃபண்டமெண்டல் கிரக்ஸ் பாத்தீங்கன்னா why we wanted him to come in Manchester United was everyone here in our club was stars. So அந்த ஸ்டார் மேட்டரையே தூக்கிட்டு டேலண்ட் மேனேஜரா வேணும். டென்னாக் வந்து that is what he did in Ajax. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு, I will not going to play the same way. ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வேற Ajax வேற, பட் we brought him to do what he did in Ajax. அங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்ததால தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எரிக் டென் ஹாக் வந்து இது பெரிய ஜாப், இட்ஸ் டூ மச் ஃபார் ஹிம், ஸ்டார்ஸோட மெயின்டைன் பண்ண முடியல. கிடையவே கிடையாது. நீங்க எந்த கிளப் வேணாலும் மற்ற கிளப்ஸ் போய் பாருங்க, there are stars. பட் சரி இப்போ நீங்க ஆர்சனல் எடுத்துக்கோங்க, they replaced Pepe was a disaster for him. So we see Anthony also like a Pepe. சரிங்களா? ஸோ இப்போ அது இல்லாம நம்ம யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதால ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கு. they are not even having a patience to wait and see. சரி இப்போ எல்லாரும் 10 lakhs சாக் பண்ணுன்னு சொல்றாங்க, who is there to replace? லாப்டகியா கிடையாது. யாருங்க நீங்க பண்ணுவீங்க? ஒரு வயபிள் ஆப்ஷனே கிடையாது ரீப்ளேஸ் பண்ண. பட் they just want Erik ten Hag to go out. Erik ten Hag is the only person who's currently the right man to do the job. Just give him the patience. Jimmy உள்ள வந்திருக்காரு, let them, Ineos came in, so let them redevelop. let சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் தான், எல்லா மேனேஜர்ஸுமே பண்ற தப்பு தான். ஆனா இங்க பண்ற தப்புக்கு வந்து they are not even having a time to recoup. அப்போ நீங்க இப்போ சிட்டிக்கு பெப்பு பாருங்க, கால்வின் பிலிப்ஸ்ல என்னங்க, they bought him so big and he is not even playing. No one is asking any questions. And also the true அதுதான். so see இல்ல பேசிக்கலி நீங்க வந்து சிட்டி கொஸ்டின் பிரயோஜனமே இல்ல. ஏன்னு கேட்டா they are winning. எந்த பிளேயரை வாங்கி ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ he showing results. அப்ப எதுக்கு போன சீசன் யாருமே எரிக் டென் ஹாக் கேட்கல, ஆண்டனி ஆடுறான் ஆடல இது கேட்கல. ஏன்னா he got them the top 4, he won them the Carabao Cup. Obviously questions will not come when there is progression. See, I stand with United fans saying Erik ten Hag is the best person. எனக்கு என்ன புரியல அப்படின்னா there should be progression. எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வைஸ் எல்லாம் progression தேவையில்ல. You score 3 goals, you score 1 goal and you try to you try to defend the game out until the last minute and then last minuteல equalizers concede பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஃபைன், எனக்கு அதனால பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து ஒரு கேமுக்கு ஒரு progression தெரியணும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து லிவர்பூல் should sack Kloppன்னு எல்லாரும் பேசினாங்க. பட் ஜான்வரிக்கு அப்புறம் he changed it. He said எனக்கு என்ன அடி வாங்கன்னு எனக்கு தெரியுது, ஜான்வரியில இருந்து நான் மாத்துறேன்னு சொல்லி we almost got top 4. கடைசியா சொதப்பிட்டோம், but we almost came back to get top 4. ஏன்னா we were seeing progression. அதுதான் நான் கேக்குற டென் ஹாக் இருந்து progression. Exactly அதே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சப்போஸ் the new year நிறைய பிளேயர்ஸ்ல கிட்டத்தட்ட 5 பிளேயர்ஸ் வந்து sorry how long will you I want him to stay till the summer. Let Ineos do the strategic review. அவங்க பார்க்கட்டும் என்ன தப்பாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். let them change in the summer if they want. but ஒரு another interim manager வந்து I don't want the players to be winning again.
அந்த பிளேயர் இல்ல. பவர் போகணும். விஜய் இப்போ இப்போ சாரி ஒரே செகண்ட். இப்போ சம்மர்ல வந்து இனியோஸ் வந்து வாட் இஃப் டேட் சாக்ட் வாட் 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 டு யூ திங்க் அபௌட் இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து there is no other guy who is என்ன சொல்றது good enough to be replacing Eric Ten Hag now. And Zidane is like a fantasy game, right? He will never come. EPL chance கிடையாது. Zidane is waiting for the France job. There's no chance for EPL. I get what Vijay is saying. ஆனா எனக்கு என்ன இப்ப ஆஞ்ச் வந்தோன்னா ஒரு பேட்டர்ன் தெரியுது, ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே தெரியுது. யுனைடெட் 2 வருஷமா பாக்குறேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியுது. there is not even a semblance of pattern or a formation. இல்ல நான் அதை டிஸ்அக்ரி பண்றேன். நீங்க பாருங்க, there are some patterns. See, we are there in a strong position where we are doing winning high balls at higher ends. நீங்க பாத்தீங்க transition goalsலாம் வந்து நாங்க நீங்க பாத்தீங்க there is a pattern, but it's not growing as big as a look at எப்படி சொல்றது ஒரு progression அளவுக்கு தெரியற அளவுக்கான minute patterns இருக்கு. I'm seeing that. பட் என்ன அங்க பிரச்சனை ஆகுதுன்னா the inconsistency of players. See, எங்களால ஒரு ஃபுல் 11 வந்து கண்டினியூஸா ஒரு 3-4 மேட்சுக்கு போட முடியல. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் ஆயிருக்கும், உடனே அந்த கெமிஸ்ட்ரியை மாத்தணும். ஸோ அது கீப் ஆன் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ வி கான்ட் சர்வைவ் தட் இன்ஜுரிஸ் பீங் the major talking point for us. But like Ten Hag says, injury வந்து it's just a part of the football thing. But நாங்க அதை குறை சொல்லல, அது ஒரு இதுன்னு நாங்க சொல்ல வரல, காரணம்னு. பட் அதுதான் நடக்குது இல்லைங்களா? நீங்க பாருங்க, ஆஸ்டன் வில்லால we came back, we win. அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் இல்ல. He was like an pressing mission for us in forward, which we lacked for so long. But we missed him on the next very match. We don't know. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டனிக்கு வந்து அவன் என்ன ஒண்ணுமே பண்ணல, but he pulled his calf and he went out. So Ahmad உள்ள வந்தான். So we don't know how long he will be out. So it's like been ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கு. நல்லா ஆடுற மாதிரி இருக்கு, அப்புறம் இன்ஜுரிஸ் வந்துருது, திருப்பி நல்லா ஆடாம போறோம். எனக்கு இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. நீங்க பேட்டர்னே இல்லன்னு சொன்னது, ஐ ஆல்சோ லைக் பேட்டர்ன் தெரியுது ஆப்வியஸா. யுனைடெட் வந்து அந்த பிரெஸ்ஸிங், டென் ஹாகோட ஸ்ட்ரெங்தே அந்த பிரெஸ்ஸிங்ல தான் இருக்கு. ஸோ நீங்க செல்சி மேட்ச் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இஸ் செல்சி மேட்ச். யூ லுக் தட் ஹவு தே பிரெஸ்ட். என்ன பிரச்சனை, இப்போ டென் ஹாக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் 3 பிரெஸ் பண்றாங்க, மிட்ஃபீல்ட் வந்து மேன் மார்க் பண்றாங்க. பட் அந்த ஃபுல் பேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுமா வேணாமா, அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அவங்க வைட் ஏரியா தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. இதே ஆஸ்டன் வில்லாவோட செகண்ட் ஹாஃப்ல வாட் தே டிட் வாஸ் தே புஷ் தேர் ஃபுல் பேக்ஸ் ஹை. நீ போய் பிரெஸ் பண்ணுப்பா, நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே டிட். அதனாலதான் அந்த செகண்ட் ஹாஃப் கம் பேக் ஹேப்பன்ட். பட் அதான் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு. யூ கேன் see எனக்கு பேட்டர்ன் ஏன் சொல்றேன்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பிக் மேட்ச். இப்போ லிவர்பூல் கேம்ல there was a set strategy there. ஆமா, ஒரு டீம்னா இப்படி ஆடுவாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓகே, ஒரு pressing ட்ரிகரே வந்து இப்பதான் செட் பண்ணிருக்காங்கன்னா there's a constant change of personnel which I completely agree. அவ்வளோ இன்ஜுரிஸ் வந்திருக்கு யுனைடெட்க்கு, அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இதுவே ஒனானா கொண்டு வந்தது காரணமே they had Lisandro Martinez who can play from the back. Lisandro Martinez and Varane ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆமா, லைக் Lisandro Martinez, Varane and they can have Casemiro, Dalot, இப்படி Luke Shaw. இது வந்து இட்ஸ் a very good back five. ஆனா அவங்களுக்கு இப்போ இந்த ட்ரிகர் வரதுக்கு இவ்வளவு லேட்டா இருக்கா? இல்ல, ஆக்சுவலா வரல. ட்ரிகர் போன சீசன்ல இருந்தே இருக்கு. they have been doing the same. பட் என்ன பிரச்சனை, they have not been consistent at doing consistent that enough. Players haven't been consistent, or Ten Hag has not given proper instructions. Either between these two, we don't know what it is as outside la irundhu paakkum. இல்ல, இன்னொரு ஷாக்கிங்கா என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, the same very players are doing a good performance and the next very match they are not doing well. அதுதான் வந்து ஷாக்கிங்காவே இருக்கு. So how can I blame the manager? The very own play, see, ஒரே tactics தான் யூஸ் பண்றாங்க. Maybe for game to game மாறுது, but fundamentally I can see what they are trying to do, but the same player is not doing best. இப்போ நீங்க பாருங்க, ஒரு 2 weeks பேக் வந்து நீங்க அந்த மெக்டாமினே கோல்ஸ் அந்த ஒரு பர்பிள் பேட்ச்ல இருந்தா இல்லைங்களா, அப்ப நீங்க பார்க்கும்போது இஸ் கான்ஸ்டன்ட்லி ரன்னிங் இன்சைட் the box. அடுத்த ஒரு 2-3 மேட்ச்ல நீங்க பாருங்களேன், இஸ் நாட் ரன்னிங் எனஃப். இஸ் ஜஸ்ட் கோயிங் அண்ட் ஆக்கியூபைங் அதர் பிளேயர்ஸ் பொசிஷன்ஸ் வேர் there are 2 people for the same ball. அப்போ வரும்போது மிட்ல வந்து பொசிஷன் ஆப்வியஸ்லி பிளேயர் இல்லாததால opponents are making use of it. So இது வந்து டென் ஹாக் குறை சொல்லி என்ன ஆக போகுது? இட்ஸ் ஜஸ்ட் கமிங் டு தி பிளேயர்ஸ். இல்ல, ஆனா இப்போ வந்து மெக்டாமினே அப்படி போய் ஸ்கோர் பண்றானா, இஸ் தட் a plan or is it just because you are losing and he is going to the box and
எனக்கு அப்படிதாங்க தோணுது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் மெக்டாமினருக்கு ஐ டோன்ட் திங்க் there's a specific role Ten Hag is giving. Say for example, நான் திருப்பி சொல்றேன், I like obviously நீங்க Ten Hag support பண்ணீங்க, understand that. I actually disagree with the whole. எனக்கு என்னவோ யுனைடெட் இன்ஜுரிஸ் எல்லா பிளேயர்ஸும் திருப்பி வந்தாலும் நான் முன்னாடியே சொன்னதுதான், there's a whole structural issue with how Ten Hag wants to play. I don't think Premier League I don't think it will work out. நான் திருப்பி சொன்னேன், ஒரே ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரஸ்ட் ஈஸியா பீட் பண்ணிடுவாங்க. அந்த ஜான்ஸ் நோக்கதை தான் நான் சொன்னேன். நீங்க லைக் 1 vs 3 1 vs 4 வரும்போது ஐ டோன்ட் திங்க் நீங்க வந்து எவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேணா எடுத்துட்டு வாங்க, யாரா வேணா இருக்கட்டும், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி லைக் ஐ ஆக்சுவலி டிஸ்அக்ரி வித் ஸ்ரீ கார்த்திக். ஏன்னா அந்த பிரெஸ்ஸிங்க வந்து நீங்க ரைட்டா பண்ணா நீங்க என்னதான் கரெக்டா ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி அண்ட் ஆர்சனலே இருக்கு, they do the pressing right. அது நீங்க கரெக்டா பண்ணாலே you win a lot of balls. பட் obviously நீங்க கன்சீட் பண்ணுவீங்க சான்சஸ், obviously கன்சீட் பண்ணுவீங்க. பட் அந்த ஃபார்வர்ட் போகும்போது you will see a difference. but united players aren't built like that. அதுதான் பிரச்சனை. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, you cannot say என்னன்னா, இப்போ let's say Casemiro was available whole time, Martinez was available whole time, build up அப்போ probably they will take better lanes to build up. அப்போ opponent press வந்து they might be able to beat the press. அப்போ வந்து they will not get into the 1 vs 3 situation. ப்ராபபிலி நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இல்ல பட் நம்ம இத எல்லா மேட்சும் பார்த்துட்டே இருக்கும்போது மோர் சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் தானே நம்ம லீன் பண்ணுவோம். நான் அந்த ஒரு ப்ராபபிலிட்டி நான் அதுதான் சொல்றேன். ஒருவேளை லெட்ஸ் சே he has ஆம்ரபட் பெஞ்ச்லயே என்னாச்சுன்னு தெரியல, அவனும் இன்ஜுரியா. சோ let's say he has Amrabat, Mainu and he has Eriksen who are going to play sixes until Casemiro comes back. I think so. That's the only options he has. ஒருவேளை இப்போ கசிமிரோவே இருந்து கசிமிரோ மைனோ மட்டும் தான் டபுள் பிவட்டா வச்சு ஆடினா அப்படின்னா I think he'll be more secure. அவங்களுக்கு பின்னாடி வந்து he can play Maguire and he can play Lisandro Martinez. So probably that will be more secure இல்ல. Maybe Februaryல if I see that, நான் சொல்றேன், if he gets back all his players, I think Februaryல Casemiro and Martinez are coming back. I think so. January midல வராங்க. மேசன் மவுண்ட் வந்ததுக்கு அப்புறமும் if we don't see anything, then it's a last hope. அதுக்கப்புறம் வந்து he cannot give any excuses to say இல்ல இது நடக்க மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குது உட்கார்ந்து புலம்ப முடியாது. So I think I'm willing to wait until that. But let's move on to Man City. 2-0 வின்னாப்பா அத பத்தி அவ்வளவா பேசறது இல்லையாமா, எங்களை வேற குத்து சொல்றாங்க, நீங்க வேற வின் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஆமா, நாங்க எங்க வின் பண்றோம், ரெண்டு மேட்ச் லாஸ்ட் 7-8 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருவோம். அப்படியா? அப்போ நான் எங்க டைட்டில் ரேஸ்ல வச்சிருக்கீங்க, அப்பவே போட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்போ சத்தியமா சொல்றேன், நேத்து தான் நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், அதாவது 19 கேம் டெக்னிக்கலி இந்த வீக் விட்டுருவோம், 19 கேம்ல 57 பாயிண்ட் எடுக்கலாம். சிட்டி வந்து ஃபால்டர் பண்றாங்கன்னா டெக்னிக்கலி சிட்டி ஃபால்டர் பண்ணினா சிட்டியோட அபின் 50 பாயிண்ட்ஸ் வேணும், அதுல எந்த சந்தேகமே இல்ல. நம்ம எல்லாம் தான் கேட்ச் அப் பண்ணிட்டு இருந்திருப்போம். அவனுங்க ஃபால்டர் பண்ற நேரமா பார்த்து ஆர்சனலும் சரி லிவர்பூலும் சரி வில்லாவும் சரி அவனுங்களும் ஃபால்டர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. டேய் அவனுங்க பண்ற நேரத்துல நீங்களாச்சும் கேப்டலைஸ் பண்ணி போலாம்லடா. நான் வந்து போன வாட்டி சொன்னேன், ஆஸ்டன் வில்லா தோத்த அப்புறம் இந்த இதே ஷோல சொன்னேன், சிட்டி ஹேவ் சீன் ராக் பாட்டம் ஆல்ரெடி. I don't think Arsenal, I don't think Liverpool, I don't think Villa விடுங்க, I don't think Villa are genuine, but yeah Villa கூட they haven't seen rock bottom yet இந்த சீசன்ல சொல்றேன். So Arsenal I think they are இப்பதான் உங்களுக்கு தெரியுது, they are ஒரு 4-5 லாஸ்க்கு அப்புறம் தெரியுது ஆட்டட்டா என்னமோ லூசரமா பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி. ஆமா, எல்லாரையும் சைன் வேற பண்ண போறோம் புதுசா மெக்டாமினே. அது மெக்டாமினே தான். சோ யா அதான் இப்படியா புஷ் மிஸ்டேக் மெக்டாமினே. சோ அதான் சிட்டி வந்து அந்த ராக் பாட்டம் பாத்துட்டாங்க. இப்போ கிளப் வேர்ல்ட் கப் வேற நாங்க போனோம், அது வந்து ஒரு நல்ல பூஸ்ட் வந்துருச்சு, ஏதோ ஜெயிச்சுட்டு. இதே நாங்க பிரீமியர் லீக் அதே டைம்ல ஆடி இருந்தோம்னா இட் would have been a different story. ஏன்னா நாங்களே இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் டீமே செட்டில் ஆகல. பட் ஏதோ இந்த 2 மேட்ச் கொஞ்சம் ஈஸியர். எவர்டன் and Sheffield are comparatively easier. Everton again was tough for you guys, you stuck to it. Yeah but அதான் இப்போ வந்து அத சிஸ்டம் சேஞ்சஸ் கொஞ்சம் நடக்குது பொறுமையா. ஸ்டோன்ஸ் மறுபடியும் வந்தா ஒரு மேட்ச் ஆனா காணாம போயிட்டான், அது மறுபடியும் அதே பிரச்சனை. எங்களுக்கும் தான் இன்ஜுரி. லைக் குட் திங் இஸ் இல்ல நான் வந்து இதெல்லாம் சிட்டி சப்போர்ட் பண்ணல வந்து இன்ஜுரி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல சொல்றேன், இருந்து கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். நான் உங்கள எல்லாம் கம்பேர் நம்ம வந்து வருஷம் வந்து there is a myth, okay, that City have the best players, City have a great team. எத்தனை மேட்ச் லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன் அவங்க பெஞ்ச் எடுத்து பாருங்களேன், he doesn't bring on the bench players. எத்தனை பேர் அகாடமி கிராஜுவேட் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? 4-5 பேர் வந்து அகாடமிக்கு இதுல வந்துருப்பாங்க. No, but then Pep தான most rotations பண்றது in terms of squad. No, that is in terms of the lineup say.
இன் மேட்சஸ்ல எல்லாம் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஆள் இருக்காது. தட் இஸ் ஆல் மட்டும் இல்ல, தட் இஸ் ஆல்சோ சம் டாக்டிக்ஸ். ஏன்னா பெப் பிலீவ்ஸ் தட் இந்த மொமெண்டம் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி நாங்க எப்பவுமே நாங்க 7 சப்ஸ் தான் நேமே பண்ணுவோம். சம்டைம்ஸ் இருக்கும்போது 8 or 7 சப்ஸ் தான் நேம் பண்ணுவோம். 9 பண்ணலாம். பட் ஸ்டில் அதான் பெப்புக்கு என்னன்னா இப்போ டெப்த் வேணாம் அவனுக்கு புதுசா தான். ஐ டோன்ட் வாண்ட் டெப்த். எல்லாரும் கிளம்பணுன்றாங்க, அதனால எனக்கு சின்ன ஸ்குவாடே போதும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றான். பட் சிட்டி நீங்க நியாயமா பார்த்தா ஆர்சனல் சுட் ஹவ் கொஞ்சம் கிளியர்ட் அப், லிவர்பூல் கொஞ்சம் குட் ஹவ் கிளியர்ட் அப், பிகாஸ் சிட்டி ஆர் நாட் 100% டெஃபினெட்லி. ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்டோன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் குட் திங் இஸ் இங்க ஒரு 1 month பிரேக். அண்ட் தேங்க்ஃபுல்லி நம்ம ஃபோர்டன் டிபேட் எப்போ அந்த ஃபோர்டன் மிட்ஃபீல்ட் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா வாட்டியும் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். ஃபைனலி இந்த ஒரு மாசமா வந்து ஃபோர்டன்ல மிட்ஃபீல்ட் ஆட விடுறான், அவன் போட்டு தெரிக்க விடுறான் மேட்ச். அன்ஸ்டாப்பபிள். லைக் அந்த மிட்ஃபீல்ட் ஃப்ரீ ரோல் கொஞ்சம் டீப்பரா ஆடி பால் கேரி பண்ணனா ஹிஸ் பீன் மேட்ச் 2 மேட்ச் எவர்டனோடையும் இஸ் ஃபைனலி ஃபிகர்ட் தட் அவுட். நம்ம சொல்லி நம்மள பார்த்து பாப்பல. இல்ல ஹி இஸ் நாட். அவனுக்கு தெரியும் முன்னாடி என்ன பண்ணுவானா. இப்போ கேடிபி வந்துட்டான், சரி போடன் அந்த பக்கம் போ, அவ்வளவுதான் அப்படின்றான். இதுதான் காண்டு, இதுதான் வந்துட்டு அந்த காண்டு. I think Stones திரும்பி வந்துட்டானா it will be again KDB Stones and Rodri அந்த midfield. I mean pivot midfield plus KDB பர்னாடோ அந்த 4 பேர் ஆடுவாங்க. ஃபோர்டன் ரைட் விங் போய்டுவான். பட் அதான் இப்ப திருப்பி என்ன ஆகும்னு தெரியல ரைட் விங் போனதுக்கு அப்புறம். அவன் அதுதான் சொல்றேன், இந்த வெர்சிட்டாலிட்டி அவனோட அதான் பிரச்சனை. அவன் எல்லா பொசிஷன் ஆடுறதால ஏதாவது அவனை போய் ஷூ ஆன் பண்ணிடுறாங்க. இந்தா நீங்க ஆடுவியா போ, கிரீலிஷ் இல்லையா போ, போடன் அங்க போடு, ஸ்ட்ரைக்கர் இல்லையா போடன் இங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட விடுறானுங்க அவனை. பாவம், அவனுக்கு அந்த பொசிஷனே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா அந்த சாரி அந்த 4 முன்னாடி வந்து பெப் அந்த டபுள் 10 வச்சு ஆடுவான் தெரியுமா, அந்த டேவிட் சில்வா அந்த மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து KDB போடன் 2 பேரையும் வந்து ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் ஆடணும். அந்த மாதிரி அது 2 பேரும் 10ல வச்சு ஆடுனானுங்கன்னா எவன் கையில மாட்றானோ I want to see that. and Doku wingல வச்சு ஸ்டோன்ஸ் பாடியல் வந்ததுக்கு I want to see that. கை கொடுத்து காமிக்கலாம். இல்ல ஆக்சுவலா என்ன பிரச்சனை, பெப் has become more pragmatic. இந்த CL அடி வாங்கி இல்லப்பா எனக்கு டியூவல்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஆளு வேணும் அப்படின்னா ஆர்டேட்டாவும் அதே தான் இப்போ சொல்றான். அதுதான் எனக்கு டியூவல்ஸ் வின் பண்ற மாதிரி. இப்போ ஆர்டேட்டாக்கு என்ன பிரச்சனைனா விங்ல வந்து ஃபுல் பேக்ஸ் டியூவல் வின் பண்ற மாதிரி அவங்களுக்கு டொமையாசு மட்டும் தான் இருக்கும் அந்த டீம்ல. they doesn't have, but City have last season they figured it out. What they did, Ake and Akanji 2 பேர் ஒரு டியூவல் வின்னர்ஸ் வைட்ல போட்டா he will win, plus Walker வேற. that is one huge positive for City. பட் இந்த பேலன்ஸ் படி சிட்டி கொஞ்சம் இடிக்குது. ஸ்டோன்ஸ் போனதால அக்கஞ்சி இப்போ ஆட விட்டா, இப்போ வாக்கர் அந்த ரைட் சென்டர் பேக் அந்த மாதிரி ஆட விட்டா வந்து அந்த நாய் வேற உயிரை வாங்கிட்டு இருக்கான். கேப்டன்னு சொல்லிட்டு மர மேட்ச் எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கான், முடியல. ஸோ பட் அதான் சிட்டி ஆர் ஸ்டில் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிகரிங் அவுட். பட் அதான் இந்த மாசம் ஒரே ஒரு மேட்ச் தான் நினைக்கிறேன் ஜனவரியில பிரீமியர் லீக் 1 or 2 games. அது வந்து ஹியூஜ் அட்வான்டேஜ். ஸோ ஹாலண்ட் வில் பி பேக், டோகோ வில் பி பேக், டெ ப்ரூய்னா வில் பி பேக். நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட they'll come from the bench and they'll turn the game around. So I think momentum is fully with City now. I don't think you have the experience and know how. Yeah, the first time பண்றது கிடையாது, அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இல்ல there is the balance in City always with winners and newcomers. Experience half and half winners and newcomers. எப்பவுமே every season 70-30 அந்த 30% அந்த எப்படியும் அந்த பேலன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஃபுல் ஆன் போனானா முடியாது. ஆக்சுவலா அந்த பேலன்ஸ் தான் ஆர்சனல் கிட்ட மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. இல்ல அதான் சொல்ல வந்தேன். செல்சி எல்லாரும் புதுசு, ஆர்சனல் 80% புதுசு இல்ல. பட் ஆனா அவங்க இன்னும் வின் பண்ணல, எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸாக்ட்லி அதுதான் பிரச்சனை. இவங்க சிட்டில வந்து 70-30 ஸ்ப்ளிட் இருக்குது. லிவர்பூல் வந்து இந்த சீசன் வந்து all the other areas of the pitch okay, midfield completely புதுசு. பட் மேனேஜருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்களுக்கு மேனேஜருக்கு அந்த இன்னொன்னு கூட go ahead ராகுல். சோ இன்னொன்னு கூட என்னன்னா there's the fear factor சிட்டி கிட்ட வரும்போது. ஏன்னா வந்து லாஸ்ட் 4 அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு கொஞ்சம் ஆஸ்டன் வில்லா டிஃபீட் அப்புறம் ஐ திங்க் லிவர்பூல் வேர் ஆர்சனல் ஆர் 8 points or 9 points ahead of us. அப்போ வந்து லாட் ஆஃப் ஃபேன்ஸ் were writing it up. பட் லிவர்பூல் ஃபேன்ஸ் மட்டும் நிறைய பேர் சொல்லினாங்க அவனுங்களை மட்டும் போடாதடா, ஏன்னா வருஷம் வாங்குனது நாங்க தான். எங்களுக்கு போன சீசன் ஆர்சனல் தோத்ததுக்கு நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க, ஏய் எவ்வளவு வலிக்கே தெரியுமா, டேய் நீங்க 4 மேட்ச் தான்டா பாத்திருக்கீங்க, உங்களுக்கு போக போகதான் தெரியும், நாங்கெல்லாம் கடைசி 4 வரைக்கும் போய் 3 பண்ணிருக்கோம்டா, பாருங்க அப்படின்னு இருக்கோம். என் தம்பி வந்து லிவர்பூல் ஃபேன்.
அவ சொன்னா 2 கேம் சிட்டி வின் பண்ணிட்டாங்கடா, சிட்டி வின் பண்ணிட்டாங்கடா, ஃபீல் பண்ணிட்டதுடா. நான் நீ படிச்ச ஸ்கூல்ல நாங்களா ஹெட் மாஸ்டர், சும்மா உட்காரு 3 வருஷம் ஒரு வாட்டி போன் எடுத்து பாப்பேன். சிட்டி வின், அதாவது 70 நிமிஷத்துக்கு ட்ரெயிலிங்ல இருப்பாங்க. 2-1 வின். எனக்கு நான் எல்லா கேமுமே மன்னிச்சிருவேன். அந்த வின்சென்ட் காம்பனி கோல் அகைன்ஸ்ட் லெஸ்டர் மட்டும் தான் என்னால ஏத்துக்க முடியாது. ஈயனாச்சு வர விடுவான் பயங்கரமா. அதுதான் பயங்கரமான இது. ஈயனாச்சு 2 மணிக்கு உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். There was no chance City were breaking that line. There was no chance. Leicester உட்கார்ந்தானுங்க அப்படியே. ஐயோ அப்படினு இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் என்ன 13-14 games தான் I think Liverpool played first ன்னு நினைக்கிறேன். most of Liverpool first விளையாடி then City. அதெல்லாம் என்ன Arsenal fans வந்து பார்த்தது இல்ல. Playing on a Saturday versus playing on a Sunday அதெல்லாம் கொடூரமான விஷயம். அதெல்லாம் Friday and then Monday பார்க்கல. அதோட ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபைனல் டேல சிட்டி were trailing 2-0 1-0 லிவர்பூல் இல்ல 2-0 இல்ல 1-0 சிட்டி were trailing only 1-0 பிரைட்டனோட. அவர் இல்ல ஆஸ்டன் கேம் சொல்றா 2-0. ஓகே அப்போ என்னன்னா அப்ப கூட லிவர்பூல் ஃபேன்ஸ் லைக் சிட்டி வின் பண்றாங்க. அதுதான் எங்களுக்கு பயங்கரமான PTSD இருக்கு. நாங்க பிரைட்டன் கேமே பார்த்துட்டோம் அந்த 1-0. அதுதாங்க சொன்னேன். I saw a start like ஏதோ ஒரு சீசன் 21 தான் நினைக்கிறேன் 2021 சிட்டி வந்து ஜனவரி 8 இருந்துட்டு அவங்க போய் டைட்டில் பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் இவனுங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க நான் பார்த்தேன் டாப் அண்ட் சிட்டி were like 5th or something 10 points behind. அதுக்கு அப்புறம் வந்தாருங்க. நான் வந்து இந்த ஷோலயே முன்னாடி சொல்லியிருக்கேன். I think the only chance that Liverpool took was கோவிட் அடிக்கும் போதே லிவர்பூல் ஒரு 19 பாயிண்ட்ஸ் இந்த லீட். அந்த மாதிரி வந்து ஸ்டீம் ரோல் அவ்வளவுதான். ஸ்டீம் ரோல் தான். I remember that இப்போ வந்து ஆர்சனல் இந்த டீமை வச்சு they were comparing it to Liverpool team 2018 to 20. நான் சும்மா சொன்னேன் டேய் 36 கேம்ல நாங்க 34 கேம் ஜெயிச்சோம். out of the 36 we played or 2 seasons combined பண்ணி 34 wins and 2 draws. எப்போ அது ஆர்சனல் அந்த அளவுக்கு வராங்களோ then you can compare it with what we did in 2018 to 20. another thing கௌதம், அதான் நீங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் ஃபியர் ஃபேக்டர் இருந்தா பரவாயில்ல. இப்போ பிளேயர்ஸ்க்குமே அந்த ஃபியர் ஃபேக்டர். இப்போ சிட்டி எவர்டனோட ஜெயிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, அதுவே ஒரு பிரஷர் அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சாங்க. இட்ஸ் வெரி டஃப் டு பிரேக் தட். வந்து I always believe City இருக்கிற very big trump card is Haaland. He is one guy who can change the entire course of the match within 1 second. அது வந்து வேற எந்த டீமுமே கிடையாது. வேற எந்த டீமுமே கிடையாது பிரீமியர் லீக்ல. Even Haaland இல்லனாலும் they still have other price. But KDB வந்துட்டானா KDB போதுமே. Sometimes யாரோ KDB ஸ்டாப் பண்ணலாம். Probably that has a higher chance of happening. One moment எப்படியோ வந்து they'll somehow find it. அதுதான் City ஓட இது. That's why again City are back in the title race. நாளைக்கு வந்து குயிக்கா இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு 2 கேம் இருக்கு. Newcastle, Liverpool, West Ham and Brighton on Tuesday. Quick predictions. விஜய். எனக்கு வந்து இந்த லிவர்பூல் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். and I'm going with Brighton as well. Super. I think Liverpool ஜெயிச்சிருவாங்க 2-0 3-0. நியூகாசில் வந்து I don't think. Brighton West Ham வந்து வெஸ்ட் ஹாம்க்கு குடூஸ் இல்ல பக்கெட்டா இல்ல. அது வந்து பெரிய டிஃபரன்ஸ். அண்ட் டிசர்பி வந்து லைட்டா டாக்டிக்ஸ் மாத்தி இருக்கான். He would have learned something அந்த மேட்ச். போன மேட்ச் வெஸ்ட் ஹாம் பொளந்தாங்க பிரைட்டன். அதெல்லாம் நம்பாதீங்க. So yeah, I think Brighton will win. அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த 4-2 வின் போன மேட்ச் பார்த்துட்டு நம்பாதீங்க. நான் திருப்பி சொல்றேன். Liverpool win because Newcastle even நல்ல டீம் matches they don't travel well generally. So Liverpool at home they will win. West Ham Brighton, I think West Ham home nala I think it will give them best Tuesday night and West Ham home, so I think that gives West Ham the advantage. So I think West Ham will win in that. Viswa. Brighton and Liverpool. Srikarthik. Mute. 4-0 லிவர்பூல். சாலாவோட லாஸ்ட் கேம் நினைக்கிறேன் பிஃபோர் கோயிங் டு ஆப்கான். சோ ஐ திங்க் ஒரு மாசம் லைக் ஆடுவான்னு நினைக்கிறேன். சோ ஐ திங்க் இல் பிளே. பிரைட்டன் கேம் ஐ திங்க் இட் வில் பி a draw. So okay. Once again thank you all so much. Firstly கௌதம் நீங்க ஜிங்ஸ் போடுங்க கௌதம். இல்ல வேணாம். நாளா எதுவும் சொல்றதா இல்ல. நீங்க தான ஹோஸ்ட். நாங்க கடைசி 2 கேம் ஹோம்ல டிரா தான் பண்ணிருக்கோம். அதனால வந்து எனக்கு நம்பிக்கை பெருசா நம்பிக்கை இல்லை. சோ விஜய், விஸ்வா thank you so much. Hopefully உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
And Srikarthik, Prasanna and Rahul, thank you again so much. ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி and best wishes for the new year. ஏற்கனவே இந்தியால Happy very New Year. close to Happy New Year, everyone. exactly happy new year 2024, and hopefully we will be greater next year. Every single one of your lives will be better, and hopefully you grow in terms of your personal and professional lives. Thank you all so much, and hopefully we will join next week FA Cup. அதுக்கப்புறம் வந்து we'll be back with this episode. உங்களெல்லாம் வந்து அன்னைக்கு சந்திக்கும் போது is Gautam signing off from Football Pitch. Thank you all so much. Don't forget to like, share and subscribe, and we will be back really soon. Yes.